களத்து மேடு நிகழ்வு வந்து எப்படி ஆரம்பித்தோம் 2015 வந்து எளிமையாக வையம்பில் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட வருவாங்க. நம்ம பின்னாடி வீட்டில் மாடியில் வந்து சிம்பிளாக ஆரம்பித்தோம். பேர்லாம் வைக்கல. ஃபஸ்ட்டு 2 தடவை சும்மா தான் அப்படியே போச்சு. அப்புறம் ஒரு நல்ல பேர் வைக்கணுங்கிற அடிப்படையில் முயற்சி பண்ணும்போது இந்த களத்து மேடுங்கிற பேரை நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணி நம்ம வச்சோம். அப்புறம் கண்டினியூ போகும்போது இடையில கொரோனாவோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இதாகி அப்படியே டைலூட் ஆகி இப்படி போயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து இப்போ ஒரு 3ஆவது மாதம் நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மே 2 மாதம் நடந்து முடிஞ்சிச்சு. இது 3ஆவது மாதம். ஏப்ரல் மாதத்தில் துவக்க விழா வச்சுருந்தோம். எளிமையாக துவக்க விழாவை அப்போ வந்து பொதுவாக அது ஆரம்பிக்கிறது சம்மந்தமாக விஷயங்கள்லாம் பேசணும். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும், எப்படி மேற்கொண்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் முதல் மாதம் வந்து நிகழ்வுகளாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்திருப்பாங்களா ஜி? 10 பேர் 15 பேர் 25 பேர் வந்திருப்பாங்க மொத்தம். அப்போ வந்து சிறப்பாக நடந்துச்சு. அப்புறம் மே மாதத்தில் வந்து 2வது நிகழ்வு வச்சோம். 2வது நிகழ்வில் வந்து நம்ம ராஜநாராயணன் ஐயாவை பற்றி ஒரு தொகுப்பாக இருக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு வயசானவர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா கலைச்சொல்லி அம்மா சொன்னாங்க. எல்லாம் ஏகமானதாக ஒப்புக்கிட்டாங்க. ஒப்புக்கிட்டு கீரா ஐயாவை பற்றி ஒரு 10 பேர்கிட்ட வந்துருக்கோம் நினைக்கிறேன். 10 பேருக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சமாக அதுக்குள்ளே தான் இருக்கும். வந்து அவங்க கருத்துக்களை வந்து என்னை பகிர்ந்துக்கிட்டாங்க. சிறப்பாக எப்படி கீரா ஐயாவோட அவங்க வாசித்த புத்தகங்கள், கீராவை போய் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ராஜநாராயணன் ஐயானா யார் என்னங்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் அவங்க தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அந்த இதில் வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஒரு நினைவேந்தல் கூட்டம் மாதிரி வச்சுங்களேன். ராஜநாராயணன் ஐயா வந்து இப்போ தான் ஒரு 2 வருஷம் பண்ணி அவர் போயிட்டார். 98 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஒரு அற்புதமான மனிதர். பல அற்புதமான நாவல்கள் எழுதியிருக்காரு. புதினங்கள், கதைகள். முக்கியமாக வந்து நம்ம பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர், அவர் ஸ்கூல் பக்கத்தே போல மலைக்கூட பள்ளிக்கூட ஒதுங்கலாம்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டிலேயே லெக்சராக வந்து அவரை வந்து கெஸ்ட் லெக்சராக போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஞானம் எடுத்தவர். மனிதர்களை வந்து உற்று நோக்கி பார்த்தே வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு திறனும் உள்ள ஒரு அற்புதமான மனிதர். அதனால் அவரை பற்றி முதல் பேசுகிற அடிப்படையில் நான் வந்து அவர் வந்து கோபாலபுரத்து மக்கள் இப்போ 2 நாவல் எழுதியிருக்காரு. தொடர்ந்து சீரிஸ் நிறைய நான் ஒரு புத்தகம் அதிகம் வாசிச்சதில்லை. கிராமத்து கதைகள் சொல்லி ஒரு தொகுப்பு இருக்குது. அது கொஞ்சம் கதைகள் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க 2 நாவல் கண்டினியூவாக படித்தபோது ரொம்ப ஒரு உயிரோட்டமாக ஆத்மார்த்தமாக அந்த புத்தகங்கள் இருந்துச்சு. அதை பற்றி பகிர்ந்துச்சு. அப்புறம் போன மாதத்தில் வந்து அந்த மே மாதத்தில் நிறைவில் வந்து என்ன செஞ்சோம்னா, இந்த மாதம் வந்து எப்படி நம்ம புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் பல தூண்டுதல்கள் இருந்திருக்கும். இது தனிப்பட்ட முறையில் அவங்களே பர்த்லேயே வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்கும் போது சப்போஸ் நம்ம முகநூலில் இதெல்லாம் வெளியிட போகிறோம், அந்த காணொலி வரப்போகுது. அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காண்டி தான் வந்து வேறு ஒன்றும் இதை இப்போ நம்ம தனிப்பட்ட முறை பெருமையை சொல்றதுக்காண்டி இல்லை. இதை பார்க்குறவங்க, நம்ம கலந்துக்கிறவங்க அவங்களுக்கு இவங்க ஃபியூச்சரில் சிறு வயசில் இப்படிலாம் படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நம்ம இந்த வயசில் மாதிரி அப்போல்லாம் டக்குன்னு புத்தகங்கள் எல்லாத்துக்கும் கிடச்சிடாது, சூழ்நிலை அமைஞ்சிடாது, பல பிரச்சனைகள் நம்ம தாண்டி தான் நம்மளாம் வந்திருப்போம். ஆனால் அந்த காலத்துலேயே நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டு எப்படி படித்தோம், எப்படி தூண்டுதல் ஏற்பட்டுச்சு, அப்புறம் என்னென்னமா கொஞ்சமாக படித்து நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு சில எழுத்தாளர்கள் நம்ம டச் பண்ணியிருப்போம். அப்படியே நம்ம வளர நம்ம எழுத்தாளர்களும் மாறி இருப்பாங்க, நம்மளோட சிந்தனைகள் மாறி இருக்கும். நம்ம எப்படி வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துச்சுங்கிறத நம்ம தொகுத்து அடிப்படையில் இந்த நிகழ்வு இன்னைக்கு அமையலாம் போன மாதமாக சிந்தித்தோம். அதுக்கான ஏற்பாடை வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி புத்தகம் படிக்க ஆரம்பித்தோம், நம்ம அந்த புத்தகம் வாசிக்கிற தன்மைக்கு எப்படி நம்ம வந்தோம், எது நம்ம தூண்டுதல் அமைஞ்சிச்சு, அப்புறம் படிப்படியாக நம்ம எப்படி என்ன புத்தகங்கள் முக்கியம் வாழ்க்கையில் நிறைய புத்தகம் படிச்சிருப்போம். அதில் நம்மளுக்கு பிடிச்ச புத்தகங்கள் ஒரு சில புத்தகங்கள் வந்து அதை குறிப்பிட்டு கூட நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அதை எல்லாம் ஒவ்வொருத்தராக சொல்லணும்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மோகன் தம்பி வந்து ஆரம்பிச்சு சொல்லுங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டு 2 மாதமும் குழுவில் இந்த களத்து மேடுங்கிற இதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டேன். எந்த விதமான என்னோட முன்னெடுப்பை வந்து எதுவுமே வைக்கலை. ஏன்னா களம் புதுசு, கொஞ்சம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்களாம் கொஞ்சம் களத்தில் எப்படி பகிர்வு பண்ணுறாங்க, என்ன மாதிரி இது பண்ணிக்கலாங்க அப்படின்னு 2 மாதம் ஒரு இது பண்ணிவிட்டு, ஏன்னா டாப்பிக்கும் என்னோட இதில் வந்து நான் கதை பக்கம் சிறுகதை நாவல் அது மாதிரி போன மாதம் கொடுத்த அந்த ஆசிரியரை பற்றி நான் எந்த கதையும் தெரிஞ்சுக்கல, அதை பற்றி ஆடியோவும் கேட்கல. போன மாதம் எல்லாரும் அந்த கதைக்களத்தை விவாதித்தது அருமையாக இருந்தது. அது வந்து எனக்கு ஒரு உந்துதலாகவும் இருந்தது.
இப்போ நான் சின்ன வயசுலேருந்து எப்படி இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் வந்துச்சு அப்படின்னா, நான் பேசிக்காக வந்தீங்கன்னா நான் வளர்ந்ததே என்னோட மாமா வீட்டில் தான் வளர்ந்தேன். எங்கள் மாமா பேர் செந்தில்குமார். அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க பள்ளி பருவ நண்பர்கள் ஒரு குழு இருந்தாங்க. அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறதுல அலாதி பிரியம். அவங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து ஒன்று பாடல் கேட்பாங்க காலைல எழுந்திரிச்சு. மத்தியானத்துக்கு மேலே வந்து அவங்க தொழில் ரீதியாகவும் சரி, மற்ற இது வேலைகளும் பார்த்துட்டு புத்தகம் வாசிக்கிறத வந்து பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அவங்க அந்த காலத்தில் இருந்த சோழ சேர பாண்டியன் அந்த மாதிரி ஒவ்வொரு புக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது தலையணையாக வச்சு படுக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய புத்தகத்தை வந்து அவங்க வந்து எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்காகவும், அதே சமயத்தில் அவங்க வந்து அதில் நல்ல வாசிக்கிற பழக்கத்தை வந்து அவங்க வந்து எப்போதும் அதை கடைபிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. அவங்களோட எங்கள் மாமாவோட இளமை கால பருவத்தில், அதாவது கல்கியோட புக்கு, சாண்டிலியன், அதுக்கப்புறம் சுஜாதா, அதுக்கப்புறம் ஜெயகாந்தன், அகிலன், இது மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு 50-100 புக்கு அவங்க வச்சுருக்காங்க. நிறைய புக்கு அவங்க இப்போ இல்லை, ஆனால் நான் சின்ன வயசாக பார்க்கும்போதே அவ்வளோ இதாக இருந்துச்சு. அதே மாதிரி ரெகுலராக லைப்ரரியில் மெம்பராகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் வந்து கார்டு போட்டு கொடுத்து லைப்ரரியில் போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் எடுத்து படி சும்மா இருக்க நேரத்தில் அப்படின்னு அவங்க உந்துதல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, மாமா அவ்வளோ பெரிய புத்தகத்தை நம்ம பள்ளி நாட்களில் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு எப்போயாச்சும் நேரம் கிடச்சா ஒரு 4 பேஜை புரட்டுறது, அப்படியே அப்படியே புரட்டுவேன், படிப்பேன், கொண்டு போய் வச்சிருவேன். இப்படியே தான் என்னோட வாசிப்புங்கிறது. அதாவது நான் ஸ்கூல் படித்த காலத்தில் 10th 11th அந்த மாதிரி காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமா என்ன சொல்லுவாங்க, உடையார் படி, உடையார் படி, அது மாதிரி சில குறிப்பிட்ட புக்கை படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கல்லூரி சேர்ந்த காலத்தில் வந்து அவங்களே டைட்டில் சொல்லி இது மாதிரி நாவல்லாம் படிக்க ஆரம்பி, அதெல்லாம் உனக்கு புரியும், கல்கியோட இதை படி அப்படின்லாம், பொன்னியின் செல்வன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பெரிய நாவலை வந்து அப்போதைக்கு பொன்னியின் செல்வன் என் கூட படித்த மணிகண்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் பொன்னியின் செல்வன் பற்றி நிறையா இது பண்ணுவார். நான் ஏற்கனவே அந்த பள்ளி பருவத்திலே பொன்னியின் செல்வன் ஒரு 2 புக்கை முடிச்சு வச்சுருந்தேன், முழுமையாக படிக்கலை. சரி, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாளில் திரும்ப அந்த புக்கை ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்து அந்த பொன்னியின் செல்வன் கதையை முழுசாக முடித்தேன். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி காலத்தில் வந்து நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி வர்றப்போ, மாமா ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த வீக் எண்டில் என்ன பண்ணுவேன், ராஜேஷ்குமாரோட நாவல் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 புக்கு இருக்கும். மாமா எப்போலாம், ஏன்னா மாமா வந்து கல்லூரியில் சேர்ந்துட்டு இருக்கும்போது திருச்சி போயிட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் ட்ரெயின் தான் வையம்பட்டில் இருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, இறங்கினோன்னா அந்த ராஜேஷ்குமார் நாவல் எடுத்து அங்கேருந்து படிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்களோட இளமை காலங்களில், ஏன்னா எங்கள் மாமா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் படிக்காத, இது கிரைம் த்ரில்லர் நாவல், உன்னை குழப்பிகிட்டே இருக்கும், இந்த வயசில் இதெல்லாம் படிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்தோன்னே ராஜேஷ்குமாரோட நாவலுக்குள்ளே ஒன்றா அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். அது அந்த அந்த வயதுக்கும் அந்த காலகட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லரு பொழுதுபோக்கு என்ஜாயாக இருக்கும். கிரைம் த்ரில்லர் ஆமாம், படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஒரு புத்தகங்கிறத மிஞ்சி போனால் 120 பேஜ் பாக்கெட் நாவல் தானே. திருச்சியில் ஏறினா வையம்பட்டி வர வரையும் அப்போதைக்கு 2 மணி நேரம் ட்ராவலு, ஏறக்குறைய பாதி புத்தகத்தை முடிச்சிடலாம். ஒரு நாள் வந்தோம்னா முடிச்சிடலாம். அப்போதைக்கு ஹாஸ்டலில் இருந்து வர்றப்போ அது மாதிரி இது சமயத்துலேயும் படிப்பேன். வீட்டில் இருக்கப்பையும் மாமாட்ட இருந்த அந்த பழைய புத்தகங்களை ராஜேஷ்குமார் நாவலை படிக்க ஆரம்பித்து, அந்த புத்தக வாசிப்புங்கிறது எனக்கு அந்த ராஜேஷ்குமார் நாவல் மூலியமாக தான், அந்த கிரைம் த்ரில்லர் நாவல் மூலியமாக தான் எனக்கு அப்படியே நிரந்தரமாக புத்தகம் வாசிக்கிறது ஒரு பழக்கமாக எனக்குள்ளே உள்வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து சரி நம்ம MBA போனதுக்கப்புறம் ஸோ ஆங்கில புலமைக்காகவும், அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ரீதியாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ட்ரெயினர்லாம் ட்ரைனிங் எடுக்கும்போது நிறையா கதைகளும் சரி,
அவங்க வந்து வாழ்க்கை பாடங்களையும் சரி, பெரிய பெரிய புத்தகங்கள்ல இருந்தால் அதை கோட் பண்ணி சொல்கிறப்பையும் அதோட தாட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணும்போது சரி நம்மளும் அது மாதிரி வாசிக்க பழக்கவும், ஏதாச்சும் நம்மள ஒரு சைடு அது அந்த சைடு வந்து நம்ம இது பண்ணுவோங்கிறதுக்கு அப்பப்போ ட்ரெயினர் ரிலேட்டடு ஆன்லைன் வகுப்புகளை கலந்துக்கிறது, அது ரிலேட்டடாக புத்தகங்கள், ஏன்னா மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த புத்தக வாசிப்பு விட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம லட்சுமி நாராயணன்ஜி நட்பு வட்டத்தில் வந்ததுக்கப்புறம் திரும்ப வாழ்க்கையில் சில பல அடியெலாம் வாங்கினதுக்கப்புறம் புத்தக வாசிப்புக்குள்ள திரும்ப வர்றோம். வர்றப்ப ஜி எப்போதும் சொல்லுவார், புத்தக வாசிங்க ஜி, உங்களுக்கு அமைதி கிடைக்கும், அது ஒரு நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாக்கெட் டைரி இந்த மாதிரி இது கொடுப்பாரு. வீட்டில் இருந்த புத்தகத்துலேயும் நான் சரி மன நிம்மதி இதுக்காக வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த புத்தகங்கள், ஏற்கனவே படித்த அந்த விட்டு போன அந்த ட்ரெயினர் ஆகிறதுக்குரிய முன்னாடி நான் படிக்க இந்த புத்தகங்களையே திரும்ப படிக்கவும் ஆரம்பித்தேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது ரிலேட்டடாகவும் சைக்காலஜி ரீதியாகவும் பழைய புத்தகங்கள் என்கிட்ட இருந்ததே திரும்ப வந்து உந்துதல் காரணமாக, நம்ம லட்சுமி நாராயணன் பேச்சு காரணமாக திரும்ப அதே புத்தகங்களை திரும்ப விட்ட இடத்துலேருந்தே வாசிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் கொண்டு வந்தேன். இப்போதைக்கு இப்போ ஒரு 2 வருடங்கத்தில் ஏறக்குறைய இந்த மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸு இந்த மாதிரி துறை சார்ந்த ட்ரைனிங்கு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாலிடிக்ஸ் இந்த மாதிரி புத்தகத்தில் ஏறக்குறைய ஒரு 30-40 உள்நாட்டு வெளிநாட்டு எழுத்தாளர்கள், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே அந்நிய தேச எழுத்தாளர்களாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி துறையில் நம்ம படிக்கிற புத்தகங்கள். ஸோ வந்து நிறையா இது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 2 போன பிறந்த நாளுக்கு முந்தினதுக்கு ஜி வந்து ஒளி உள்ள இடத்தில் புத்தகம் வந்து கொடுத்தாரு. அது இப்போ வாசிப்பு போயிட்டுருக்கு. இந்த பிறந்த நாளுக்கும் ஒரு புத்தகம் வந்து பரிசளிச்சிருக்காரு. ஸோ ஒளி உள்ள இடத்தில் முடித்ததுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தகம் அடுத்த இதில் இருக்குது. நானும் அதுக்கப்புறம் இப்போ ஏறக்குறைய இந்த வாசிக்கிற பழக்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு 20-30 புத்தகங்கள் வந்து வருஷத்துக்கு வாங்கணும் படிக்கணும் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் ஏறக்குறைய ஒரு 10 புத்தகம் வாங்கி வாசித்தேன். இந்த வருஷம் வருட தொடக்கத்திலேயே 5 புத்தகம் வாங்கி வச்சுட்டேன். ஸோ என்னோடய துறை ரீதியாகவும் நாலேஜ் வளர்த்துக்கணும், மற்றபடி வாசிப்பையும் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டேன். நான் வாசிக்கிறது இல்லாமல் என் பையனையும் கூட உட்கார வச்சு வாசிக்க பழகுவேன். அவன் எப்போதும் இப்பயும் சரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பா கதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வயசு 3 வயசுக்குள்ளெல்லாம் நான் கதை சொல்லுவேன், தூங்கிடுவான். எல்லாம் வந்து சின்ன சின்ன சிங்கம் கரடி இந்த மாதிரி அவனுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும். இப்போ என்னன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இப்போ ஒரு 6 மாத காலமாக என்னன்னா நான் புத்தகம் வாசிக்கிறத சத்தமாக வாசித்து ஒரு 2 வரியை அதுக்குரிய அர்த்தத்தை விளக்குறதாகவும் இப்போ போயிட்டுருக்கு. அவனும் அப்படியே கேட்டுகிட்டே தூங்கிடுவான். எனக்கும் ஒரு நாளில் ஒரு 2 பேஜை அவன் கூட சேர்ந்து வாசிப்பதா நினச்சி இப்போ ஒரு 6 மாத காலமாக என் பையனோட இரவு நேரத்தில் அந்த 2 பேஜை வாசித்து அவனுக்கும் அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆமாம். ஸோ அவனும் நானே ஒரு நாள் ஏதாச்சும் விட்டுட்டாலும் அவனே கேட்பான், எப்பா இன்னைக்கு புக்கு படிக்கல, வாப்பா கதை படிக்கலாம் அப்படிமா. ஸோ அவனுக்கும் ஒரு சொல்லி கொடுத்ததாகவும் இருக்கணும், நம்மளும் அந்த பழக்கத்தை வந்து அடுத்த இதுக்கு ஜென்ரேஷன் கடத்தினதாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ என் பையனும் அவனும் அதில் இன்வால்மெண்ட்டாக கேட்க கேட்க எனக்கும் புது புது புத்தகங்கள் வந்து வாசிக்கணும். அதே மாதிரி அந்த வாசிப்பு பழக்கத்தினால எனக்கு வந்து தன்னம்பிக்கையும் சரி, அதே நேரத்தில் வந்து புது 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 ஐடியாவும் சரி, நம்ம எதெல்லாம் தொலைச்சிருந்தோம் இடைப்பட்ட காலத்தில், என்னென்னத்தெல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கிற இது நம்மள்கிட்ட இருந்த திறமையில என்னென்னத்தெல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கிறதும் எனக்கு பழைய நினைவுகள்லாம் கரெக்டாக எங்கெங்கே நம்ம தவறு பண்ணியிருக்கோன்னு இந்த புத்தக வாசிப்பு தான் என்னை வந்து முழுமையாக மாற்றுச்சு. ஏன்னா லாஸ்ட் 1 இயராக வந்து இந்த புத்தக வாசிப்பு எப்போ லட்சுமி நாராயண் சொல்லி ஆரம்பித்தனோ அதுதான் எனக்கு இந்த 1 இயராக வந்து என்னைய இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணமாக அமைஞ்சிச்சு. நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து புத்தக வாசிப்பு என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது தான் அந்த புத்தக வாசிப்பு வந்து ஆரம்பிச்சிச்சு. 2013, 14 நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வன் புக்கை பற்றி தான் எல்லாருமே வந்து ஒரு இதாக பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த புக்கு வந்து நல்லா இருக்கும், அதில் 5 வால்யூம் இருக்கும், அந்த கதை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்னியின் செல்வனை பற்றி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த பொன்னியின் செல்வன் யாரை பார்த்தாலும் இந்த புக்கை பத்தி ஒரு ஃபேமஸா சொல்றாங்களே, அப்படி என்னதான் அந்த புக்ல இருக்கும், நம்மளும் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே வந்து எனக்கு இந்த ஹிஸ்டரி சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். அந்த மன்னர்களை பத்தி படிக்கும் போது சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இந்த மாதிரி அந்த மன்னர்களை பத்தி படிக்கும் போதே வந்து அது ஒரு ஆர்வமா எனக்கு படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டே வந்து ஹிஸ்டரி தான். அதனால எனக்கு ஆல்ரெடி அது அந்த வரலாற்று பாடத்துமே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறம் அந்த பொன்னியின் செல்வனை பத்தி சொன்ன உடனே அது வந்து ராஜராஜ சோழனுடைய இதுதான், அந்த பொன்னியின் செல்வனா அவர் தான், அவரோட கதை தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நிறைய பேர் நம்ம எல்லாருமே இந்த புக்குக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, அந்த புக்கை நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை ஃபர்ஸ்ட் அந்த 5 வால்யூமும் சேர்த்துட்டு ஒரே வால்யூமா அப்போ ஒரு ஆஃபர் மாதிரி போட்டாங்க. அந்த ஆஃபர்ல வந்து அந்த 5 வால்யூமும் சேர்த்து ஒரு புக்கு வந்துச்சு. அந்த புக்கை தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வாரத்தில் அந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து படிச்சு முடிச்சோன்னா எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியா இருந்துச்சு. அந்த புக்கை படிச்ச உடனே அந்த மன்னர்களை பத்தி அந்த காலத்துல நடந்த இன்சிடென்ட்லாம் வந்துட்டு அந்த லைவா நம்ம அந்த பிளேஸ்க்கே போய் அந்த இதெல்லாம் வந்து ரசிச்ச மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த வரலாற்று சம்மந்தப்பட்ட நாவல்கள் பக்கமாவே வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த கொரோனா டைம் வந்தனால அதுக்கப்புறம் நான் வாசிப்பெல்லாம் ரொம்ப இது பண்ணல, விட்டுட்டேன். ஒரு 2020 அந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த புத்தக வாசிப்பு வந்து எனக்கு திருப்பி ஒரு மீள் பார்வை மாதிரி ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் வந்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோமே, வேற வந்து கல்கியோட நாவல்கள் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோன்னே பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் இதெல்லாம் அடுத்தடுத்து அவரோட தான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து புக்கு வந்து கிடைக்காத இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறனால இந்த புக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி புக்காவே அந்த நாவல்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சேன். சிவகாமியின் சபதமும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திபன் கனவு முடிச்சேன். அதுக்கப்புறம் கடல் புறா, சாண்டேலியனுடைய கடல் புறா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டி உடையார் அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரன் அவங்க உடையார் முடிச்சேன். அப்புறம் அகிலனுடைய வேங்கையின் மைந்தன், இந்த மாதிரி வரலாற்று நாவல்கள்லாம் வந்து படிச்சுட்டு ஒரு 10 புக்கு இந்த மாதிரி வரலாற்று நாவல்கள்லாம் படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, அடுத்து மோட்டிவேஷன் புக்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலா ஒரு தத்துவம் சம்மந்தப்பட்ட புக்கா படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கண்ணதாசன் ஐயாவுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற புக்கை வந்து படித்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இந்து மதத்துல வந்து எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு அர்த்தத்தோட தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு பண்ணக்கூடாது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கிறத அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற புக்கை படிச்சுட்டு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்து சமயத்துல வந்து எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு பழமையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு நம்ம மதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மதத்தோட பெருமையை வந்து நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, தகழி சிவசங்கரம் பிள்ளையோடைய செம்மீன் புக் வந்து படித்தேன். நான் அந்த யூடியூப்ல வந்து அதெல்லாம் போட்டு பார்ப்பேன், எந்த பெஸ்ட் புக்ஸ்லாம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த புக் நல்லா இருக்கும், அந்த புக் பண்ண நல்லா இருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த தலை சிறந்த புத்தகங்கள் 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல நம்ம தமிழ்நாட்டில் தலை சிறந்த புத்தகங்கள் என்னது இது வரைக்கும் சாகித்ய அகாடமி வின் பண்ண புக்கெல்லாம் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக் இந்த மாதிரி எல்லாமே படிச்சுட்டேன். அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அதுல தான் பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர ராமசாமி அப்படிங்கிற அவர் வந்துட்டு அந்த செம்மீன் புக்கை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. சரி அந்த புக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புக் ஃபெஸ்டிவல்லாம் அப்போதைக்கு நம்ம இப்பெல்லாம் நடக்குது இல்லை, அந்த மாதிரி அந்த வருஷத்துக்கு ஒரு அந்த புக் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுன்னா அந்த புக் ஃபெஸ்டிவலில் போய் இந்த மாதிரி புக்கை வந்து தேடி ஒன்றா வாங்க ஆரம்பிச்சேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சாகித்ய அகாடமி வின் பண்ண புக்கெல்லாம் வந்து எனக்கு அது மேலே வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. சாகித்ய அகாடமியே கொடுத்துருக்காங்களே, அந்த புக்கில் என்னதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி வின் பண்ண புக்காக வந்து தேடி வாங்க ஆரம்பிச்சேன். அதுல அந்த செம்மீன் புக்கை வந்து படிச்ச உடனே வந்து அது ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருந்துச்சு. அந்த மீனவ கிராமத்து மக்களோட பத்தி அந்த கதை சொல்லுவாங்க. அதனால அந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கா முதல் கங்கை வரை, புயலிலே ஒரு தோணி, கல்கியோடைய அலை ஓசை வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது, அதனால கல்கியோட அலை ஓசை வாங்கினேன். அப்புறம் சமுத்திரத்தோட வேரில் பழுத்த பலா, அப்புறம் பாத்தீங்கன்னா சீசு செல்லப்பாவுடைய வாடிவாசல், கண்ணதாசருடைய அர்த்தமுள்ள இந்து மதம், இந்த மாதிரி. அப்புறம் பிரபஞ்சன் அப்படிங்கிற எழுத்தாளருடைய வானம் வசப்படும் அப்படிங்கிற புக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு. அதனால அந்த வானம் வசப்படும் புக்கெல்லாம் வந்து எல்லாம் படிச்சேன். அந்த மோட்டிவேஷன் புக்கா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமா இப்பதான் அந்த வரலாற்று பக்கத்துல இருந்து கொஞ்சமா மத்த இதை வந்து நான் அப்படியே மாறி வந்துட்டு இருக்கேன்.
இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் படிக்கிற ஆர்வம் வந்து மேம் தான். இவங்க தான் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும், இதுக்கு சாகித்ய அகாடமி இந்த படிமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நிறைய மேம் தான் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் சரி அந்த புக்கில் என்னதான் இருக்குது படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நான் படிக்க வைப்பாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் ரீட் பண்ணுவோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக்கெல்லாம் கொஞ்சம் தமிழில் டிரான்ஸ்லேட் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்திருக்கு. அந்த புக்குலேயும் 5 வால்யூம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரோண்டா பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு. அது தமிழில் வந்து ரகசியம் அப்படிங்கிற பேரில் அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கை சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் அந்த சீக்ரெட் புக்கை வந்து ஒரு தடவை படிக்கணும் அப்படின்னு சொல்லி மேம் வந்து எங்களுக்கு அவ்வளோ இது பண்ணாங்க. அதனால அந்த புக்கை வந்து படித்தோம். அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த புக்கை வந்து நீங்க எல்லாருமே படிக்கணும். அதுல வந்து 5 வால்யூம் இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா நெகட்டிவ் எனர்ஜி அந்த புக்கை படிச்சா நெகட்டிவ் எனர்ஜி வராது. எல்லாமே பாசிட்டிவ் தான். அவங்க நல்ல நல்ல உதாரணம் சொல்லி அந்த புக்ல நிறைய உதாரணம் சொல்லியிருப்பாங்க. குழந்தை விளையாடுது, ஏறி குதிக்குது, சோஃபால இருந்து சேர்ல ஏறுது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க வீட்டுல? இப்ப பாரு, நீ ஏறி ஏறி குதிக்கிற, ஏறாத, குதிக்காத, கீழே விழுக போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து யூனிவர்ஸ் கவனிச்சுட்டே இருக்கும். அடுத்த 5 நிமிஷம் அந்த குழந்தை கீழே விழுகும். ஏன்னா நம்ம எதை நம்ம நினைக்கிறோமோ அது அந்த யூனிவர்ஸுக்கு போய் அது ரிப்ளை கொடுக்குது. அதனால நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஒரு சின்ன உதாரணம் நீ சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த எதையுமே வந்து பாசிட்டிவா தான் யோசிக்கணும். நம்ம பாசிட்டிவா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த வைப்ரேஷன் தான் வந்து போய் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே நடத்தி காட்டிடும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏதாவது ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னா நம்ம அது இப்படி தப்பா நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு ஆப்போசிட்டிவா நெகட்டிவாவே நினைச்சோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷனே டிராவல் பண்ணி போய் அதை நல்லா நடக்கிறதா இருந்தா கூட அந்த இன்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவா மாத்திரும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டேன். அப்ப நம்ம மனசால வந்து நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து அதை தான் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த சீக்ரெட் புக்கோட ரகசியம். அதுதான் அந்த வெற்றியோட ரகசியமா அந்த தான் சொல்லுவாங்க. அந்த புக்கெல்லாம் வந்து படித்தோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 புக்கு வந்து கடைசியாக வந்து ரீட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து தூப்புக்காரி அப்படின்னு ஒரு புக்கு, இன்னொரு புக்கு வந்து அவங்க தான் அந்த மலர்வதி அவங்க எழுதின புக்கு தான் இன்னொரு புக்கு, அண்டி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி 2 புக்கு இப்போ சமீபத்தில் ரீட் பண்ணியிருக்கேன். அந்த 2 புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலர்வதிங்கிறவங்க வந்து நாகர்கோவிலில் சேர்ந்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் எழுத்தாளர், இளம் சாகித்ய புரஸ்கார் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அந்த தூப்புக்காரி அப்படிங்கிற புத்தகத்துக்கு. மேம் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அந்த புக்கு வந்து படிமா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த புக்கை வாங்கி படிச்சோம். அது வந்து ஒரு சாமானிய மனிதர்களுடைய கதை. அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த தூய்மை பணியாளர் துப்புரவு பணியாளராக க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த கூட்டி சுத்தம் பண்ணி பாத்ரூம்லாம் கழுவுவாங்க, அந்த மாதிரி வேலை பார்க்குற ஒரு சாமானிய பெண்ணோட கதை. அது வந்து அந்த கதையை படிக்கும் போதே வந்துட்டு ரொம்ப ஒரு சோகமாக விரக்தியாக, கடைசியில் அந்த கதையோட கிளைமேக்ஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழுகையே வர அளவுக்கு அந்த புக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். இப்படியும் வந்து மனிதர்கள் இருக்காங்களா, இப்படியும் கஷ்டப்படுறாங்களா, இந்த நாட்டில் இன்னமும் இது மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற புக்கு இப்போ சமீபத்தில் படித்த புக்கு. அப்புறம் அவங்களோட இன்னொரு புக்கு தான் வந்து அண்டி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய கதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்களை மையப்படுத்தின கதையாக தான் அவங்க எழுதுவாங்க. பெண்கள்லாம் அந்த கணவனை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரி இருக்க பெண்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில், ஒரு அடிமட்டத்துல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கெல்லாம் முன்னேறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை படிக்கும் போதெல்லாம் நமக்கே வந்துட்டு அப்படிப்பட்ட பெண்களுக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு அவங்களே வந்து அவ்வளோ தூரம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களே. அதனால நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கே அப்படி ஒரு இது இருக்கே, அப்போ நம்மளாம் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஊக்கம் இருக்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் இருக்கும். அதில் அந்த அண்டி ஆஃபீஸ் அப்படிங்கிற புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு இருக்குங்களா, அந்த முந்திரி பருப்பு பிரிக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கும். அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் இருக்கும். அந்த 2 புக்கும் நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். அந்த புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அதெல்லாம் வந்து படிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தர ராமசாமி ஐயாவோட புக்கு, ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், அக்னி பிரவேசம், இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். புத்தக வாசிப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா நான் நிறைய வந்து படிக்கல, இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 10-20 புக்கு தான் படிச்சிருப்பேன். இனிமேல் தான் வந்து தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்தகங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சு பின்னாடி யூஸ் ஆகும், அப்புறம் நம்ம டைம் கிடைக்கும் போது படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 புக்காவது 3 புக்காவது நம்ம வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்தகம்லாம் வாங்கி நான் சேகரித்து வீட்டில் வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு புக்காக படித்து முடிச்சுட்டு அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கிறேன். இன்னும் நிறையா படிக்கணும், நான் நிறையா கற்றுக்கணும். அது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பண்பட்ட வாழ்க்கையாக வாழ்கிறதுக்கு வந்து இந்த புத்தக வாசிப்பு வந்து தேவை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்.
இதை வந்து கண்ணதாசன் ஐயா வந்து ஒரு பாட்டில் ஒருவருடைய கவிதை வந்து சொல்லியிருக்காரு. அந்த கவிதையை படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி புத்தக வாசிப்பு தான் தோணும். அது என்ன கவிதைனா, காதல் உறவினில் கலைகளின் உணவினில் ஈதல் புறத்தல் இயற்கையை ரசித்தல் வாழ்தல் பற்றுவை வாழ்க்கையை கற்றுவை அப்படின்னு கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ வாழ்க்கையை கற்றுக்கணும், நல்லபடியாக நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நம்ம நிறையா புத்தக வாசிப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய புத்தக வாசிப்பு அனுபவம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சசிகுமார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, நான் தெரியாதவங்க கவனம் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து புக்கு படிக்கிற பழக்கம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, ஆஃப்டர் காலேஜெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொரோனா பீரியடில் அந்த ரெஸ்டிங் டைமில் தான் எனக்கு கிடச்சிது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் புக்ஸ் படிக்கிறதுனாவே எனக்கு ரொம்ப வேகாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். புக்குனாவே ஏதோ ஏட்டு சுரக்கா மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வில்லிங் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறப்போ இந்த யூடியூப்லாம் ரொம்ப அதிகமாக பார்த்து ஃபோனோட இதாகி ரொம்ப ஒரு மாதிரி விக்ரஸாக ஒரு மாதிரி வேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேலே ரொம்ப ஆர்டிக்கல்லாம் படிக்கிறப்ப என்னென்னா, புக்ஸு ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது படிங்க. உங்களுக்கு என்ன புக்ஸ் பிடிக்குமோ, ஃப்ரிக்ஷனல் நான் ஃப்ரிக்ஷனல்னு சொல்லுவாங்க. அதாவது கற்பனை கதையோட கலந்த புக்ஸும் இருக்குது, கற்பனை கலக்கப்படாமல் ஒரு சில புக்ஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டைப் இருக்கோ ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் இல்லைன்னா ஒரு வரியாவது வந்து படிச்சுட்டு படுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக அந்த படிக்கிற பழக்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேலே ஒரு புக்கு எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி புக்கு எடுத்ததே யோகியின் சுயசரிதைன்னு ஒரு புக்கு. அந்த புக்கு எடுத்து நான் படிக்கிறேன் அப்படிங்கிறப்ப யதார்த்தமாக எடுத்து படித்தேன். அந்த புக்கு படிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட்டமாக இருந்துச்சு. நான் படிக்கிறதும் நான் படிக்கிறப்பே அது கற்பனை செய்ய முடியிற லெவலுக்கு அந்த புக்கு வந்து இருந்துச்சு. அவர் ஏறி குதிக்கிறது, அந்த ஓடுறது, தேடுறதுங்கப்போ என் கண்ணெல்லாம் அழுக வர மாதிரி அந்த ஃபீலிங்கு, அந்த ஒரு உணர்வு, அந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போது புக்கு படிக்கிறதுலேயும் இவ்வளோ எப்படி சொல்கிறது, இதுலேயும் ஒரு கிரேஸ் இருக்குது. பைக் ஓட்டினா எவ்வளோ கிரேஸ் இருக்கும், சில பேர்த்துக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் பண்ணால் எவ்வளோ கிரேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதே அந்த புக்கு நான் எடுத்து படித்தேன். ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். சில நேரத்தில் குருநாதர் அந்த ஹோட்டலில் வந்து அவர் போயிடுவார், ஆனால் காட்சி கொடுப்பார். அதெல்லாம் நினைக்கிறப்போ உடம்பு அப்படியே சிலிர்க்கும், அப்படியே மெய் பூட்டுற மாதிரி இருக்கும். அந்த லெவலில் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறமேல் தான் என் வாழ்க்கையில் புக்ஸ் படிக்கிறதுன்னு ஒரு மொமெண்ட் எடுத்து இது பண்ணுறப்போ இவங்க சொன்ன மாதிரி சீக்ரெட்ஸ் அந்த புக்கு எடுத்து படித்தேன். அப்படி படிக்கிறப்போ அவங்க ஒரு கஷ்ட காலத்தில் இருந்து அவங்க எப்படி ரெக்கவரி ஆகி வந்தாங்க, அவங்க ரெக்கவரி ஆகி அடுத்து எப்படி பீப்புள்ஸ்க்கு அது வந்து எப்படி கொண்டு போனாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்ன, அதோடைய டெப்த்து தான் வந்து ஜோசப் மர்ஃபி எழுதின புக்ஸுன்னு இருக்கும். உளவியல் ரீதியான புக்ஸ் அதெல்லாம் ரொம்ப வேகாக இருக்கும். பட்டு எனக்கு அதுதான் சொல்கிறேன்ல, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தின இந்த புக்கு. அப்புறம் ஜோசப் மர்ஃபியோட எல்லா சீரியஸ் புக்குமே படித்தேன். அப்போது நம்ம சப்கான்ஷியஸ்னால் என்ன, மைண்ட்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு உலகமே இல்லை. பட் XY தாண்டி Z ஆக்சிஸ்ங்கிற மூணாவது நம்ம கண்ணுக்கு புலன்படாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது, அதை வந்து எப்படி நம்ம கிரகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் அதுலலாம் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி இது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ரசவாதி த அல்கமிஸ்ட்னு ஒரு புக்ஸு அது படிக்கிறப்ப அது இன்னும் நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு ஆடு மேய்க்கிறவங்க எப்படியெல்லாம் போய் எங்கெங்கே ஜேர்னல் ட்ராவல் ஆகி கடைசியில் எதை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறது அந்த ஒரு இது. அப்புறம் ராபின் சர்மா எழுதின புக்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. ராபின் சர்மா இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வெல்கம் டு 5 AM கிளப்னு ஒரு புக்ஸு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புக்ஸ்லையுமே நான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்டைய காலத்துல இருந்து தான் நம்ம வந்து இப்படி வரோம், அதனுடைய இது தாக்கம் எப்படி இருக்கும், ஏன் வந்து நம்மளால வந்து ஒரு இலக்கை நோக்கி பயணப்படுறோம், ஏன் அதில் வந்து விலைக்கு வந்துடுறோம், ஏன் அதில் நம்ம ஏன் போக மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ, இப்போ நம்ம என்னென்னா புக்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் ஷேர் பண்ணுறோம். நம்ம புக்ஸ் படிக்கிறோங்கிற என்னோட கருத்து என்னென்னா, நம்ம புக்ஸ் படிக்கிறோம்னா நம்ம அதுலேருந்து கிரகிச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து எவால்வேஷன் ஆகணும். நம்ம படிக்கிறது மற்றவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆட்கள் அப்படிங்கிற அந்த திங்கிங் பேட்டர்ன் இல்லாமல்
நம்ம அது வாழ்வியலில் ஒரு இதாக எடுத்துக்கிட்டால் தான் வந்து என்னென்னா அதுக்கான முறையே வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு வரி படிக்கிறோம், இல்லை ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம், இல்லை ஒரு அந்த சாப்டரே முடிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம், என்ன எடுத்துக்கணும், அதை நம்ம எப்படி வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணுங்கிறது இருக்குது. இப்போ ஒரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல பழக்கத்தை எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு தனியாகவே புக்கே இருக்குது. எப்படி வந்து த பவர்ஃபுல் ஆஃப் ஹேபிட்ஸ், எப்படி வந்து ஹேபிட்ஸ் எப்படி வளர்க்குறது, நல்ல வைப்புக்கும் கெட்ட வைப்புக்கும் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியலில் எப்படி அதெல்லாம் கொண்டு வர்றது, எப்படி அதை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மளால நம்ம குடும்பம் அப்புறம் நம்ம சமூகம் அப்படிங்கிறது நம்ம மாற்றங்கிறது நம்ம கிட்ட இருந்தால் தான் மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து இது பார்க்க முடியாது. நம்ம இது பண்ணாமல் மற்றவங்க நம்ம யாருமே ப்ளேம் பண்ணாமல் நமக்குள்ள முதல்ல வந்து ஒரு இது கிரியேட் பண்ணணும். இப்போது என்னையை பார்த்துட்டு என் மிஸ்ஸஸ் ஏதாவது ஒரு படிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுது. அப்போ என்னன்னா அதுதான் சொல்ல வருது என்னென்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து நம்மளை தாண்டியது. இப்போ ஒரு பிரதர் சொன்ன மாதிரி இப்போது என் பையன் வந்து இப்போ டெய்லியும் கதை கேட்குறாங்க, டெய்லியும் ஏதாவது ஒன்று என்னங்கிறதுக்கு அந்த ஏஜுக்கு எவால்வேட் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி மெச்சூரிட்டியாக வந்து இது சொல்லணும். அப்படிங்கிறப்ப அது வந்து என்னன்னா அவங்களுக்கு அது ஃபீட் ஆகுது. எது நல்ல விஷயம் எதில் கெட்ட விஷயங்கிறது அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகிறனால வந்து என்னன்னா இன்னும் அவங்களுடைய கிளியர் டார்கெட் நமக்கு ஒரு ரூட் கிடைச்சிருது, எளிமையான ஒரு ரூட் கிடைக்குது. அதுக்கு மேலே நமக்கு வந்து என்னென்னா புக்ஸு நம்ம படிக்கிறோம், அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையிலையும் சரி நம்மளோட தொழிலையும் சரி அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் படிப்பு எப்படி பண்பாளனாக்கணுங்கிறத வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் புக்கு படிக்க ஆர்வத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. நம்ம நேரடியாக ஒரு 2 பேர்த்தை பற்றி பேசிட்டு நான் இது பண்ணிடுறேன். அதனால் வந்து இந்த சர் தாமஸ் மோர்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் வந்து உட்டோப்பியான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, கற்பனை உலகம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து அதை இப்போ 400 வருஷம் முன்னாடி அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எதுக்கு வரி போடணும்னு சொல்லியிருக்காரு. எந்தெந்ததுக்கு வரி போடணும், எதுக்கு வரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து இப்போ ஒரு சில 60 நாடுகள் 7 நாடுகளில் அந்த பார்லமெண்ட்டில் அந்த புத்தகம் வச்சுருப்பாங்களாம். அந்த புத்தகத்துலேயே வந்து அதை பார்த்தேன் வரியை போடுவாங்களாம். சரி உட்டோப்பியில் சர் தாமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்ப்பாங்களாம். ஃபஸ்ட்டு எதுக்கு வரி போடணும் எது போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்களாம். ஒரு 2 விஷயம் அவர் சொல்லியிருப்பார். முதல் விஷயம், ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தா, அதாவது ஒரு நாள் இருந்தால் ஒரு 2 வருஷமாச்சும் விவசாயம் பண்ணி பழகணும் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தா. இன்னொன்று 2வது என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நாடு இருக்குன்னா கல்வி மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும்பாங்க. ஒரு நாடுனா கல்வி மருத்துவம் இலவசமாக இருந்தால் அந்த நாடு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உட்டோப்பியா முடிச்சுங்களா. அடுத்தது வந்து ஓஷோ பற்றி ஓஷோ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக எழுதக்கூடியவர். நிறைய இடத்துல ஒருத்தவங்க பிடிக்கும், ஒரு இடத்துல பிடிக்காது. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். ஓஷோ வந்து என்ன சொல்லுவார்னா, ஹிட்லரும் காந்தியும் ஒன்றும் சொல்லுவார். அது எப்படின்னு சொல்லுவார்னா, ஹிட்லர் வந்து எப்படின்னா அது நேரடியாகவே அவர் எல்லாத்தையும் ஒருத்தவங்க கொள்ள ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர்த்த கொண்டிருக்காரு. அதே மாதிரி காந்தி என்ன பண்ணார்னா, காந்தி வந்து அகிம்சை வழியிலே எல்லாத்தையும் கொண்டிருக்காருன்னு சொல்லுவார். அது மாதிரி இப்போ எவ்வளோ தூரம் வந்து ஹிட்லர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி அவர் என்ன ஆணவத்தில் கொண்டிருக்காரு. இவர் வந்து அகிம்சை வழியே எல்லாரும் அமைதியான்னு சொல்லி கடைசியில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு ரொம்ப பெரிய சண்டையாகி கலவர் வந்து அதை எவ்வளோ இறந்தாவோ அதே மக்கள் முதல்ல இறந்துட்டான். இந்த 2 விஷயம் தான். மோகன் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல வந்து கல்வியும் என்ன சொன்னீங்க, மருத்துவமும் இலவசமா கொடுக்கறது. அந்த கியூபான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பிடல் காஸ்ட்ரோன்னு சொல்றாங்க. அவர் அதை தான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கியூபா வந்து அந்த நாட்டுல வந்து எல்லாமே படிச்சவங்க, எல்லாமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த கியூபால இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது நாட்டுல ஏதாவது ஒரு முக்கியமான இந்த கொரோனா மாதிரி ஏதாவது வியாதிகள் வந்து அந்த தடுப்பூசி பண்றதெல்லாம் அந்த டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா நாட்டுக்கும் வந்து நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்கு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அதைத்தான் பிடல் காஸ்ட்ரோ வந்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கியூபா வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா மாறி. இப்போ புத்தகம் தான் படிச்சுட்டு இருக்காரு. ரேஷன்ல அந்த நாட ரேஷன்ல புத்தகம் எப்பவுமே கொடுப்பாங்க, மாசத்துக்கு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து நிறைய போராடிக்கார். அதே மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு, உயிர் கொன்றதுல தப்பிக்கிறதுல எனக்கு போட்டி வச்சுதான் நான் முதல் தங்கப்பதம் வாங்கி கொடுத்துருவேன். 700 தடவை அவர் கொன்றப்ப தப்பிச்சிருக்காரு. 700 தடவை 900 தடவை. ஏமா பெரிய நாடு அமெரிக்காவை எதிர்த்து அந்த சின்ன நாடு வந்து ஜெயிச்சிருக்கு கியூபாங்கிற நாடு. நிறைய மேற்கோள் காட்டலாம் கியூபா. அவர் வந்து எப்பவுமே அதாவது ஒரு டைம் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கான், ஏற்பட்டு கீழே விழுந்தாலும் உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்னன்னு தெரியல அவர் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி மோகன்ஜி சொன்ன மாதிரி வாழ்க்கையோட வெறுமை பக்கத்துல இருந்தப்ப ஓஷோவோட புத்தகம் நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா
அவரு சொன்ன மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் என் மனசுல அதிகமா வந்துகிட்டே இருக்கு. 5 வருஷம் சொல்லுவாரு இந்த புத்தகம் தவறா பேசுறாங்க. சிலம்பா அவர் என்ன சொன்னாலும் ஒரே வார்த்தை முடிச்சாரு. சொல் என்னோட அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு. அது ஆமா சொல் என்னோட அது அர்த்தம். ஆனா ஓஷோவோட கருத்துக்கள் வந்து நம்மள சிந்திச்சு நம்மளுக்கு, அதாவது அவர் சொல்லும் போதே சொல்லிடுவாரு, நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, நான் என்னோட சொல்றத நான் சொல்லிடுவேன் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நம்ம வெறுமையில இருக்கோம், நம்ம மனசு என்னன்னா வெறுமை பக்கமே அதை திருப்பிட்டு போகணும். அப்படி மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருந்த காலத்துலதான் நம்ம லட்சுமி நாராயணன் சொல்லுவாரு, அந்த அந்த ஓஷோவை நிறுத்துங்க, ஓஷோவை நிறுத்துங்க ஜி, அதை படிக்காதீங்க, வெறுமையா தான் இருக்கும். நீங்க கொடுத்ததும் சரி, ஒரு கீதை இருக்கு, என்னோட பூஜை கும்பிட வீடு கட்டி முடிச்சதுனால கீதையை வைத்து கீதையை வீட்டில் படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ 1 வருடமா கீதையோட அத்தியாயத்தை ஏறக்குறைய 2 வருஷம் ஆயிடுச்சு. கீதை அப்படியே கேட்டுட்டே இருப்பேன், ஆடியோ புக். ஏறக்குறைய வந்து 400 மணி நேரம் நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் வந்து சொல்கிற இதில் ஏற்கனவே 200 மணி நேரம் முடிச்சிட்டேன். என்னோட ஒர்க்கு சமயத்துலேயே அது கேட்குறதுனால டெய்லி அப்படியே போயிட்டு இருக்கோம். அதனால நண்பர் மோகன் சொன்ன மாதிரி அந்த ஓஷோங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறத வழியை பொறுத்து அவரே நம்மளை வந்து நீயே யோசிச்சுக்கோ, எப்படி இருக்கியோ அது அது உன்னோட கையில், சொல்கிறது நான் சொல்லிட்டேன், அதை எப்படி எடுத்துக்கிறியோ அது உன்னோட மனப்போக்கம், என்னோடது உனக்கு சொல்றது வேலை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு. அதுதான் ஓஷோவோட புக் ஒரு பெஸ்ட் புக்னு ஓஷோவோட புக்கை ஒருத்தங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு அந்த டாபிக் தம்மதம் அப்படி இருக்கா மோகன்? ஓஷோவோட தம்மதம்னு ஏதோ இருக்கும். தம்மதம்னு ஏதோ ஒரு book இருக்கும். தம்மபதம். அதுல வந்து பௌத்த மதத்தை பத்தி பேசியிருக்காரு. ஒரு 12 வரையும் இருக்கும் புத்தரோட கான்செப்ட். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல வந்து பேசவே மாட்டாங்க. இப்போ உட்காந்து வச்சுங்களேன், அப்படி மைண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்படி நம்ம வந்து சிடி டிரைவ் வந்து காப்பி பண்ணி கெப்பாசிட்டி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான், அப்புறம் தான் அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது என்னாச்சு, இப்படி வேஸ்டா போயிடும் அப்படின்ட்டு எழுத ஆரம்பிச்சாரு ஸ்கிரிப்ட் எழுத. அது வரைக்குமே பேச்சுக்கே வேலை இல்லை, பேசியே சொல்றதுக்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்து தியானத்திலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆரம்பிக்கவா? வணக்கம், என் பேர் அரவிந்தன். நான் ஒரு இயற்கை விவசாயி, முன்னாள் ஐடி ஊழியர். ஐயாவுக்கும் எனக்கு ஒரு 10 வருஷ பழக்கம் எங்களுக்குள்ள. ஆமாம். நான் எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் இப்போ காலேஜ் இதுன்னு சொன்னீங்க. நான் வளர்ந்த சூழல் பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லா பேருமே படிக்கிற மக்கள். தாத்தா, இப்போ எங்கள் தாத்தாவுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 92 வயசாகுது. இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு புத்தகத்தில் ஒரு 10 பக்கமாவது படிக்காமல் தூங்க மாட்டாங்க. அது அவங்களோட பழக்கம். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கும் வீட்டிலேயே அப்போ வந்து எனக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த கோகுலம்லாம் வரும் புக்கு, பூந்தளிர்னு வரும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ராணி காமிக்ஸு, முத்து காமிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி ராஜேஷ்குமார் அது இதுன்னு 7th 8th படிக்கிறப்பெல்லாம் ராஜேஷ்குமார், அப்புறம் சுபா, பட்டுக்கோட்டை பிரபான்னு உங்கள் நாவலாம் படிச்சிருந்த டைமில் ஒரு நாள் வந்து தஞ்சாவூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. நான், எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு எல்லாம் போயிருந்தோம். அப்போ இருக்கிறதுலே நான் தான் சின்ன பையன். அவங்க எல்லாமே ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க. அந்த மாதிரி இதில் அங்கே போய் உட்காந்து இப்போ பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் இங்கே தானே நின்றுருப்பார், இந்த இடம் அப்படி கட்டியிருப்பார்ல. அவங்க வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எப்படி மேலே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு அப்போ வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஒரு மணி நேரம் அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நான் வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க என்ன இப்படி பேசியிருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்துட்டு எங்கள் அம்மாவும் நிறையா படிப்பாங்க. ஈவன் எனக்கு எங்கள் அம்மா அந்த பேர் வச்சது காரணமே குறிஞ்சி மலர் நாவலில் வர அரவிந்தன் கதாபாத்திரம் தான். அதனால் நான் அதை நினச்சி தான்டா வச்சேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி ஓகே நம்ம படிக்க ஆரம்பிக்கும். நான் 9th போகிறேன். சாதாரணமாக இப்போ 9th போகிறேன்னா என்ன சொல்லுவாங்க எல்லா பேரும், படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அடுத்த வருஷம் 10th நீ படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீ படி. எந்நேரம் படிக்கிறவன்லாம் பெரிய மனுஷன் ஆகிட போகிறதில்ல, வெறும் பாடப்புத்தகம் மட்டும் அறிவு கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ படிக்கணும். நான் 8th முடிச்சு 9th போகிற அந்த லீவில் தான் பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு 50 நாள் லீவில் நான் பொன்னியின் செல்வன் வந்து படித்து முடித்தேன். முதல்ல நான் படித்த பெரிய நாவல் வந்து பொன்னியின் செல்வன் தான். அடுத்து பொன்னியின் செல்வன் படித்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, அப்போ வீட்டில் வந்து அம்மா வந்து இந்த பொன்னியின் செல்வன் 5 வால்யூமே என்னென்னா, அம்மா வந்து கல்கியில் வந்து அதை வந்து வாரம் எடுத்து வச்சுருந்து அதை பைண்ட் பண்ணி வச்சு தான் படித்தேன் நான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க சிவாமீன் சபதம் வச்சுருக்காங்க, அப்புறம்
பார்த்திபன் கனவுலாம் வந்து ஒரு குட்டி புக்காக இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பொன்னியின் செல்வன் படித்ததுனால பார்த்திபன் கனவு வந்து எனக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கான புத்தகம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. இது ரொம்ப சின்ன லெவலில் இருக்கே அப்படின்னு என்னோட அந்த வயசில் அப்படி தோணுச்சு. ஆனால் இல்லை, நம்ம இதுக்கு அடுத்துன்னு சொன்னப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் சாண்டில்யனோட கடல் புறா இருந்தது. அது 3 வால்யூம். அது படித்த பிறகு அது இதெல்லாம் படிச்சுட்டு என்னென்னா நான் இது எல்லாமே வந்து 10th நான் படிக்கிறேன். 10th படித்து முடிக்கிறப்ப கடல் புறா படித்து முடிச்சிட்டேன், மன்னன் மகள் படித்து முடிச்சிட்டேன், பொன்னியின் செல்வன் படித்து முடிச்சிருக்கேன், 10th படித்து முடிச்சிருக்கேன். எனக்கு அந்த 10th லீவில் வந்து என்ன வேலை அப்படின்னா வந்து இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கணும், அந்த இடத்தெல்லாம் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தஞ்சாவூர் போயிட்டு அந்த சொல்லப்போனால் வந்தியத்தேவன் வந்த பாதையில் நான் போகிறேன். அவர் வந்து அந்த வீரநாராயணபுரம் ஏரியிலேருந்து தஞ்சாவூர் வருவார் தெரியுமா, நான் இந்த பாதையில் தஞ்சாவூர்லேருந்து நான் அந்த சைடு போகிறேன், ரிவர்ஸில் போகிறேன். நான் போய் வீரநாராயணபுரம் ஏரி, அதாவது இன்றைக்கி வந்து வீராணா ஏரி, அந்த சேத்தியா தோப்பு பக்கத்தில் போய் அந்த ட்ராவலை வந்து முடிக்கிறோம். இப்போ வந்து இப்படி தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு போகிறேன். போய் வேதாரண்யம் போய் குலவர் கோயில் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு குலவர் கோயில் வந்து கூட்டுற டைம். அவர் கல்கி வந்து எழுதியிருப்பார், குலவர் கோயில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அவர் எழுதியிருப்பார் சொல்கிறார், இன்னமும் அது வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு எழுதியிருப்பார். நாங்கள் போனப்போ அது காட்டுக்குள்ளே தான் இருந்தது. போகிற நேரத்துக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு குறையாக இருக்கிறது வந்து பார்க்க முடியல அப்படின்னு. இந்த மாதிரி வரலாற்று நாவல் இதே படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கல. எனக்கு பிடிச்சதெல்லாம் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இதைத்தான் நீ படிக்கணும், இதை நீ படிக்கக்கூடாதுலாம் சொன்னது கிடையாது. என்ன புக்கு கிடைக்கிறதோ எடுத்து படிச்சுட்டு. அடுத்து வந்து பாலகுமாரன் சைடு போனேன். பாலகுமாரனோட ஆரம்பத்தில் வந்த இரும்பு குதிரைகள் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கப்பே ஒரு புக்கு வந்து எங்கள் மாமா பையன் வந்து அவர் வந்து பாலகுமாரனோட வெறியன்னே சொல்லலாம். புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்னடா புக்கு உட்காந்து படிச்சுட்டு அவர்கிட்ட போய் அந்த நேரத்தில் பேச போனோம்னா அவர் கிட்டத்தட்ட நம்மளை கடிக்காத குறை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. அப்படி என்ன புக்கு இது அப்படின்னு படிச்சு எப்போ அவர் படித்து முடிப்பார் நான் பார்த்துட்டு உட்காந்து பார்க்குறேன். அது என் கண்மணி தாமரைன்னு ஒரு புக்கு. அப்போ வரைக்கும் நான் பாலகுமாரனோட அந்த ஆன்மீக சம்பந்தமான புக்கு இதெல்லாம் நான் படித்ததே கிடையாது. ஏன்னா அந்த ஏஜுக்கு வந்து அது எனக்கு வந்து ரொம்ப ஓவர் இதில் இருந்ததுனால என்னால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இரும்பு குதிரைகள், இந்த மாதிரி தாய்மானவன், ஆனந்த வயல் இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த இதை திறந்து விட்டார், பாலகுமாரனோடது இது படி அப்படின்னு சொல்லி. அது படித்தா அது ஒரு சொல்லலுக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போகுது. இப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் அடுத்து வந்து என்னோடய வேலையை நான் வந்து விட்டுட்டு எங்கள் அப்பாவோட உடல்நிலை காரணமாக நான் அங்கே வந்து இருக்கேன். அப்போ வந்து இருக்கப்போ திரும்ப ஐடியில் போகணுன்னு நினைக்கிறப்ப என்னால் உள்ளே போகலாம். அப்போ பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே ஒரு டெய்ரி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசையாக இருந்தது. ஆரம்பித்தப்போ தான் இயற்கையை பற்றின ஒரு தேடுதல் வந்து, இயற்கை விவசாயம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, நான் சின்ன பிள்ளை பார்த்து வளர்ந்தப்பெல்லாம் குப்பை கொட்டி தான் விவசாயம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா எல்லா பேரும் மூட்டை மூட்டையாக உரம் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த இயற்கை விவசாயம் அதை பற்றி தேடுதல் வந்தப்போ நம்மால் ஐயாவோடது, அப்புறம் மசாடு ரூபாவோட ஒற்றை வைக்கல் புரட்சி, இந்த மாதிரி இதெல்லாம் படித்த பிறகு என்னோட இதே கண்ணோட்டமே மாறிச்சு. இல்லை நம்மளோட லைஃப் வந்து இப்படி இல்லை, இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் சம்மந்தமான புத்தகங்கள் இப்படியே தேடி படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோடது வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி சாகித்ய அகாடமி நாவல்ஸு, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மோட்டிவேஷனல் புக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. எனக்கு அந்த டைமில் என்ன புக் தோணுதோ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து இதுதான் வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டேன் நான். என் கையில் எனக்கு அந்த புக்கு என்ன கிடைக்குது. இப்போ அம்மாவை கூட எனக்கு காவல்கோட்டம் கொடுத்தாங்க, காவல்கோட்டம் படித்து முடிச்சேன். காவல்கோட்டம் வந்த புதுசில் அம்மா நல்லா அவருக்கு அம்மா இன்னும் படிக்கல, எனக்கு காவல்கோட்டம் கொடுத்தாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு காவல்கோட்டம் படித்து முடித்தேன். அம்மா வாங்கினதில் நான் தான் படித்தேன். கொடுத்துட்டேன் கொற்கை தான் கொடுக்கல, அதுவும் திரும்ப கொடுத்துட்டேன். நான் ஒரு 5 வருஷம் கழித்து கொடுத்தேன் உங்களுக்கு. கொற்கை கொடுத்துட்டேன். வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து கொடுத்து போனேன், உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். நீங்கள் கொடுத்து நான் படிக்காத ஒரே புக் வந்து கொற்கை தான். காரணம் என்னென்னா அதோட வழக்கு மொழி வந்து சத்தியமாக சொல்கிறேன் என்னால் படிக்க முடியல. நானும் ஒரு 50 பக்கம் 60 பக்கம் இழுத்து படித்தேன். எனக்கு வந்து தமிழுக்கு ஒரு டிக்ஷனரி தேவைப்பட்டுச்சு. இப்போ இங்கிலீஷ்க்கு டிக்ஷனரி தேவைப்படுறது ஓகே, ஏன்னா அந்த மொழி வழக்கு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இப்போ இந்த அண்டி ஆபீஸ் சொன்னாங்கல்ல, அண்டி ஆபீஸ் சொல்லிட்டு மலர்கதிங்கிற பொண்ணு எழுதுறது, அதுவே அந்த அண்டி ஆபீஸோட அந்த லாங்குவேஜே ரொம்ப கலோக்கியல நாகர்கோயில் ஸ்லாங். ஆமா, அதுக்குள்ள போறதுக்கே நம்ம கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்குது. 75% அந்த லாங்குவேஜ் இல்லை அவங்க தமிழே நம்மளுக்கு புரியல. ஏன்னா அந்த கொற்கை வந்து நானும் ரொம்ப நாளாக அம்மா கொடுத்துட்டாங்க, அவங்க
சொல்லப்போனால் அவங்க மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட. நானும் வந்து இங்கே இப்போ இந்த ஒரு 2013-14 இந்த எல்னினோ பஞ்சம் வந்து தண்ணியெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக வேண்டிய சூழல். வேலைக்கு போனப்போ சொல்லப்போனால் படிக்கிறதே மறந்து போச்சு. திருப்பூரில் வந்துட்டு ஒரு இதில் வேலைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து படிக்கவே நேரம் கிடைக்காது. ஸோ அந்த இதை படித்தேன். திரும்ப வந்து அந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து கொர்க்கை திரும்ப எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். முடியலை, அதை அப்படியே வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்து படிக்க முடியாமல் வச்ச ஒரு புக்கில் கொர்க்கை வந்து முதலிடம். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 10 தடவை அது வரைக்கும் எடுத்திருப்பேன், படிக்க முடிஞ்சதில்லை. சொல்லப்போனால் திருப்பூர் போய் அந்த படிக்கிற பழக்கமே விட்டு போயிடுச்சு. ஏன்னா நேரமே இருக்காது. வந்து அதுவும் ஒரு கம்பெனியில் வந்துட்டு கார்மெண்ட்ஸில் தான் இப்போ இருந்தேன். ஹெல்ப்புக்கு வச்சுருந்தாங்க. அதாவது வந்து அவர் ஓனர் வந்து எனக்கு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டுச்சுன்னு கொண்டு போய் விட்டுட்டான். அவன் பார்த்தா அங்கே எந்த நேரம் கூப்பிடுவாங்கன்னே தெரியாது, எந்த நேரம் எங்கே போகணும்னே தெரியாது. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் திருப்பூருக்குள்ளேயே சுற்றுற பழக்கம் அது இதுன்னு இருந்ததில் வெயிட்டில் வந்து படுத்தா அவ்வளோதான், காலைல திரும்ப எந்திரிக்கிறது தான். புக்கு படிக்கிற பழக்கமே விட்டு போச்சு. திரும்ப எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் உள்ளே கொண்டு வந்தது வந்து வேல்பாரி. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதில் என்ன, வேல்பாரின்னா முல்லைக்கு தேர்வு கொடுத்தான்னு பாரி அந்த ஒரு வரி மட்டும் தான் தெரியும். எனக்கு வந்து ஒரு சூவையோட ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். காவல் கோட்டம், அப்புறம் வந்து கதைகளின் கதை, இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு வந்து அது பிடிக்கும். படிப்போமே அப்படின்னு படித்தது திரும்ப வேல்பாரி படிக்க ஆரம்பிச்சு அந்த புக்கு திரும்ப வாரம் படித்தேன். அதுக்குள்ள போகணும். அவர் அந்த ரைட்டிங்ஸ் வந்து அந்த ஏழிலை பாலைன்னு ஒரு இது ரெஃபர் பண்ணுவார். அதெல்லாம் நம்ம கண்ணில் பாக்குற மாதிரி அந்த ஸ்மெல் நம்ம முகத்துல வந்து உள்ளுகிற மாதிரி இருக்கும் அவரோட ரைட்டிங்ஸ். ஏன்னா அந்த இயற்கையை இந்த இப்போ எங்கள் தோட்டத்தில் நான் ஏழிலை பழைய மரம் வச்சுருக்கேன். எப்போ பூக்குன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஆமாம், இன்னும் பூக்கல. பூத்துச்சுன்னா வேலை அதை பறிச்சு கொண்டு போய் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஆனால் சென்னையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நண்பரோட வீட்டுக்கு. அந்த ஒரு தெருவுக்குள்ளே போகிறப்பே ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லு. என்ன இப்படி ஒரு வாசம் அப்படின்னு கேட்டேன். நர்சரியில் இருக்குங்கம்மா, இங்கே திண்டுக்கல் இருக்கு. திண்டுக்கல் நர்சரியில் இருக்குது. என்ன இப்படி ஒரு வாசனை வருது, எதுவும் சென்ட் ஃபேக்ட்ரி இருக்கான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இது ரெசிடென்சியல் ஏரியா வச்சு எதுவும் சென்ட் ஃபேக்ட்ரி இருக்கான்னு. ஓ மரம்தாயா அப்படின்னாரு. ஏன் மரமா அப்படின்னு. பொங்கால் எழுதினார்ல ஏழிலை பழைய அது பண்ணுற வேலை தான் அப்படின்னாரு. 2 மரம். அந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு நீளத்தோடு இன்னும் கொஞ்சம் நீளம் போகும். ஏழிலை பாலை அப்படின்னு ஒரு மரம், 7 இலை இருக்கும். அதான் வந்து வேல்பாரியில் வந்து அது வந்து முருகன் வந்து வள்ளி, நம்மளுக்கு முருகன் வள்ளி கல்யாணம் பண்ண தானே தெரியும். அவர் வந்து ஒரு வாரமாக தொடர்ந்து பின்னாடியே போயிட்டு இருப்பார். வள்ளி வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் கடைசியில் போய் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவார். எங்கே கூப்பிட்டு போகிறேன், நீ வா என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட நிற்க வச்சுட்டு இவர் வந்து ஒரு மணி நேரம் பேசாமல் உட்காந்துருவார். உட்காந்துட்டு கொண்டு போய் அவங்க தோழிகள்கிட்ட எல்லாம் விட்டுருவார். மறுநாள் திரும்ப போய் கூப்பிடுவார். நீ சும்மா கொண்டு போய் மரத்துக்கு அடியில் உட்கார வச்சுட்டு திரும்ப நீ கூப்பிட்டு வரதான் நான் வரலவாங்க, இல்லை இந்த ஒரு நாள் மட்டும் வா அப்படின்னு கூப்பிட்டு போவார். அங்கே போய் பார்த்தா அந்த மரத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. என்னன்னு கேட்டால் அந்த மரம் இலையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பூத்துருக்கும். என்னன்னு பார்த்தா அது பெண்களோட அணுக்கத்தினால, அதாவது பெண்கள் வந்து பக்கத்தில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனால் ஃபுல்லாக பூக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். இன்றைக்கி வந்து அப்படி பூக்கிறது இல்லை, பட் அது எழுதியிருப்பார். அந்த வாசம் வந்து ஊரையே மயக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுனா சரி, மேபி அப்போ இருந்தது இருக்கும் அப்படின்னு நினச்சா, இப்பயுமே அந்த வாசம் வந்து ரொம்ப மெஸ்மரைசிங் ஸ்மெல். அது கொண்டு வந்து வைக்கிறப்பே என் நண்பர், அவர் ஒரு இயற்கை விவசாயி, அவர் சொன்னார் வீட்டிலேருந்து ஒரு 100 அடியாவது மினிமம் தள்ளி வை, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு. அதனாலே ஒரு 100 அடி தள்ளி வச்சிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி ஒரு 4 கன்று வாங்கி கொண்டு வந்து வச்சேன். உனக்கு எதுக்கு அது ஏழிலை பழைய, அது இத்தனை மரம் அப்படின்னாரு. தோட்டம் ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சேன். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் இப்போ இயற்கை விவசாயம் இதுன்னு வர்றப்ப வெறுமனே இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கமர்ஷியலாக மட்டும் யோசிக்காமல் இயற்கை சார்ந்து வாழணும்னு ஒரு இலுப்பை மரம், அந்த மாதிரி இலுப்பைனா அந்த காலத்துலலாம் கோயில்களுக்கெல்லாம் எண்ணெய்க்கு வந்து அந்த இலுப்பை எண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தேடி சில மரங்கள்லாம் கொண்டு வந்து வச்சோம். புக்கு படிக்கிறது எனக்கு வந்து இப்போ எப்படின்னா வந்து எது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிக்கிறது இல்லை ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு பெயின் வந்து லைஃப்பில் தள்ளுறப்பையும் இது பண்ணிக்கிறது இல்லை. இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். லிவ் த மொமெண்ட், அவ்வளோதான். ரியாக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரியாக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர இப்படி ஏன் எனக்கு நடந்துச்சுன்னு யோசிக்க முடியாது. நடந்துருச்சு, அது கர்மா, நடந்துருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது. ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்கும், நான் பார்த்த ஒரு வீடியோ இருக்கும். லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், இஃப் தென் எல்ஸ் கண்டிஷன் ஒன்று இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஒரு சுவாமிஜி சொல்கிறார்.
ஆமாம் அப்படின்னா வந்துட்டு அடுத்த கண்டிஷன் வந்து அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றது. எஸ் அப்படின்னா அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றது. அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்பயும் எதுக்கு நீ கவலைப்படுற, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்கு கவலைப்படுற. ஃபைனல் ரெண்டுமே ஃபஸ்ட்லேயே இப்போ உனக்கு அது லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை, அப்புறம் ஏன் கவலையாக இருக்க, வாழ்க்கையே வாழ். அந்த ஒரு இது இல்லை. எனக்கு வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருந்தேன் நான் அந்த டைமில். எல்லா பக்கம் அதாவது வந்து லைஃபோட கோர முகம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் நான் இருக்கேன். ஆனாலும் அந்த ஒரு புக்ஸ் படிக்கிறது அதுன்னு இருந்ததில் மீண்டு வந்தெல்லாம் விடு, என்ன ஆயிரப்போகுது, பிஞ்சு போனா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தப்போ இந்த வீடியோ பார்க்குறேன். அது பார்த்த பிறகு அந்த அந்த டைமில் படித்த சில புக்ஸு சொல்லப்போனால் இப்போ இவர் மோகன் சொன்ன மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோட வாழ்க்கை வரலாறு, அப்போ வந்து நிறையா வந்து இந்த வாழ்க்கை வரலாறு நான் படிக்க ஆரம்பித்தேன். சேவோட வேண்டும் விடுதலை, அது அப்புறம் இந்த மாதிரி நிறையா சத்திய சோதனை ஏற்கனவே சின்ன வயசுலேயே படிச்சிருந்தோம், திரும்ப இன்னொரு எடுத்து காந்தியோட சத்திய சோதனை படிக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரோட நிறைய அவங்களோட வாழ்க்கை வரலாறு நான் படிக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் பல ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து தான் வந்திருக்காங்க. யாருக்கும் லைஃப் வந்து வெறுமனே பூச்சண்டையும் மலர் மாலையும் மட்டும் கொடுத்துட்றதில்ல, அடித்து மிதித்து தூக்கி எறியுது எல்லா பேரையும். அதுலேருந்து எப்படி விழுகோங்கிறது விஷயம் இல்லை, எப்படி எந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம். அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம், அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வர்றதில்லை. நம்ம நினச்சோம் நடந்துருச்சு, அவ்வளோதான். இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு பெயினுக்கு தள்ளுதுன்னாலும் ஓகே இதுவும் கடந்து வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்து வந்து வாசிப்பு உலகம் தான். இப்போ இந்த வேல்பாரி படிச்சுட்டு ஒரு குரூப்பு ஒரு 200-300 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போன பிறகு பார்த்திங்கன்னா நிறைய அவங்க வந்து அதில் சில பேர்லாம் எழுத்தாளர்களாக மாறினாங்க. அவங்க சில புக்ஸ் எல்லாம் எழுதுனாங்க. அவங்க மாதிரி இருக்கப்போ இப்போ எல்லா பேருமே அவங்கவுங்க வேலைன்னு திரும்ப போயினாலும் திரும்ப எல்லா பற்றியும் ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, திரும்ப எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு புத்தகமாக வாசிப்பு திரும்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்சம் லைட் ஸ்டோரிஸாக ஒரு ஹாப்பி எண்டிங் ஸ்டோரிஸாக இல்லை ஒரு மாதிரி அந்த மாதிரி சில நேரம் படிக்க ஆரம்பிப்பேன். அதுலேருந்து திரும்ப இப்போ காவல் கோட்டம் திரும்ப அவங்க இன்னொருக்க படிக்கணும்னு சொன்னாங்க. காவல் கோட்டம் படித்தோம், வாழ்க்காவில் இருந்து கங்கை வரை படித்தோம். இப்போ இந்த ஓநாய்குல சின்னம் அப்படின்ற ஒரு புக். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நான் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஒரு குறிப்பிட்ட ஜானர்னு நான் வச்சுக்கிறது கிடையாது. யாராவது இப்போ இது கொடுக்குறாங்களா படிப்பேன், இந்த புக் படி அப்படின்னு சொன்னாங்கன்னா கிடைச்சா படிப்பேன். இப்போ மோரோவர் நிறையா பிடிஎஃப்ஸ் கிடைக்குது. பிடிஎஃப்ஸ் கிடைக்கிறப்ப படிக்க முடியுது. இருந்தாலும் அந்த புக்கில் படிக்கிற அந்த ஒரு சுகங்கிறது மிஸ்ஸிங் தான். பட் எல்லா புக்ஸும் நம்மளால் சம்டைம்ஸ் வாங்க முடியாது, இல்லை நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் பிடிஎஃப்பில் கிடைக்குதா ஓகே அப்படின்னு படிக்க. இப்போ வந்து சொல்லப்போனால் ஃபோனை வந்து நான் வேறு எதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா, படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன், பிடிஎஃப் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இருக்கும் வணக்கம். என் பேர்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் தான். ஏற்கனவே அறிமுகமான ஆள் தான். தம்பி தான் எனக்கு புதுசு, யாருன்னு தெரியல. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்ல, பைன் ஸ்ட்ரீட் வந்திருக்கீங்க. சரி சரி சரிப்பா, வாழ்த்துக்கள். ஆமா, திருவண்ணாமலையும் உங்க வண்டியில தானே போவோம். இப்போ உங்க வண்டியும் போச்சு, முருகேசனும் போனா. அதுக்கு பிறகு திருவண்ணாமலை போய்கிட்டு இருக்கேன், வேன் எடுத்து போறது இல்லை. அதுல நிறைய இன்சிடென்ட். உங்க வண்டி நீங்க வித்துட்டீங்க, பிறகு முருகேசன் தடமாறி போயிட்டான். அந்த டைம்ல அந்த கேசமன் அந்த மாதிரி ரெகுலரா வர அந்த பாக்கியா மெடிக்கல்ஸ் அந்த பையன் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு போயிட்டான். அந்த கேசமன் அவன் ரெகுலரா வருவான், அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளோட. அவன் இறந்து போயிட்டான் திடீர்னு. அப்படியே அந்த இது வந்து ஒரு டைம்ல வந்து ரொம்ப வருஷமா நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லா இதுலயும் கார்னர்லயும் பாதிக்கப்பட்டதுனால நான் அதை விட்டுட்டு ஆனா நான் ரெகுலரா போய்கிட்டு இருக்கேன் மாசம் மாசம். அதுல எந்த இதுவும் இருக்காது, ஏதோ ஒரு வகையில போய்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பஸ்லயோ இல்லை கார்லயோ ஏதோ ஒண்ணு அந்த பயணம் மட்டும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குரூப் மட்டும் அப்படியே சிதைஞ்சு போயிடுச்சு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க எப்படி புத்தக வாசிப்புங்கிறத எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள வந்துச்சுங்கிறத சொன்னீங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச புத்தகம்னா எல்லாரும் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் தான். அப்பதான் கல்கி எழுத ஆரம்பிக்கிறாரு. பொன்னியின் செல்வன் அப்பதான் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 4th 5th அந்த ஸ்டேஜில் ரெகுலராக அப்பா வந்து பெரிய புத்தகம் வாசிக்கிறதுல அவர் அடிச்சுக்க முடியாது இந்த ஏரியாவில். ஏன்னா அவர் இதுவரையிலும் படிச்சிருக்காரு. கேபிட்டல் மூலதனம்னு ஒரு புக்கு, கார்ல் மார்க்ஸோட.
கார்ல் மார்க்ஸோட கேபிட்டல், அதை ஆங்கிலத்திலேயே படித்தவர் அவர். படிச்சுட்டு தமிழ் வெர்ஷனும் வாங்கி படித்தவர். என்னட்டே சொல்லுவார் கார்ல் மார்க்ஸ் படி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில். அப்பாட்டிருந்து வந்தது தான் எனக்கு அந்த ஜீன் ஒரு மெயின் காரணம், அப்பாவோட ஜீன் ஒன்று. அப்புறம் நான் சின்ன பிள்ளையா ஸ்கூல் போய் அந்த மாதிரி இருக்கும்போது ரெகுலராக வாரப்பத்திரிகைகள் வாங்குவார். அப்போ கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் எல்லா வாரப்பத்திரிகையும் வரும். கல்கியில் வந்து தொடர ஆரம்பித்தார். அப்போ அந்த படங்கள்லாம் அந்த வந்தியத்தேவன் ஆகட்டும், அந்த காவிரி ஆத்துக்கரை, அந்த படகு, ஒவ்வொருத்தரோட அந்த குந்தவை எல்லாத்தையும் அப்படியே பிக்சரில் மாருதி தான் படம் வரைவார் ஓவியர். அந்த இதை எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே அதை முதல்ல புத்தகத்தில் வந்து படம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பெரிய எழுத்தில் வேறு இருக்கும். அதனால் ஒரு ஆர்வமாக அப்போ படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் வாரம் நான் தான் வந்து அப்போ இவ்வளவு பஸ் வசதியோ வேறு எதுவுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனே அப்போ எல்லாம் கம்மி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அப்போ ரெகுலராக வையம்பேட்டில் வந்து தான் புக்கு வாங்கிட்டு போகணும். வீட்டுக்கெல்லாம் புக்கு தேடி வராது. அப்போ இந்த புக்கை வாங்க என்ன அனுப்பி விடுவார், நீ போய் இன்னைக்கு புக்கு வந்திருக்கும். மேக்ஸிமம் சனிக்கிழமை வந்து எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நானே அதை வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் அது கண்டினியூவாக அந்த பொன்னியின் செல்வன் வந்து முடிகிற வரையிலும் நான் அப்படியே படித்தேன். அது 2-3 வருஷம் தொடராக வந்தது. பெரிய வால்யூம் இல்லையா, அதனால அவர் வார பத்திரிகைங்கிறனால வாரம் ஒரு 5 பக்கம் 6 பக்கம் எழுதுவார். அது அப்படியே கண்டினியூவாக ஒரு 2-3 வருஷம் வந்துச்சு. அது நான் முடியும் போது 6ஆம் கிளாஸ் வந்துட்டேன். அப்படி தான் எனக்கு புத்தக வாசிப்பு ஆரம்பித்தது. அப்போ திராவிட நாடெல்லாம் வாங்குவார். திராவிட நாடுனா என்னன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியாது. திராவிட நாடுங்கிறது அப்போ இவங்க இந்த திராவிட பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் அவங்கெல்லாம் அதில் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து பெரிய சைஸில் வரும். அது அப்பா ரெகுலராக வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தார். பின்னாடி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு வச்சுருப்பாரு. அப்படி தான் எனக்கு படிக்கிற பழக்கம் ஆரம்பிச்சது. அந்த திராவிட நாடு பத்திரிகைலாம் 1978 பெரிய புயல் வந்தது. அப்போ அதுவும் உங்களுக்குலாம் தெரியாது. புயல் வந்து எங்கள் வீடெல்லாமே அடிச்சுக்கிட்டு போச்சு. அப்போ வீட்டில் இந்த நெல் மூட்டை, அது கம்பு மூட்டை, பாத்திரம், கோழி கீழி எல்லாமே போச்சு. ஆனால் நாங்கள் இதெல்லாம் போச்சுன்னு நான் வருத்தப்படலை. நான் வந்து நம்மளோட அப்பா நான் வந்து பின்னாடி நமக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு சேர்த்து வச்ச புத்தகங்கள் போயிடுச்சேன்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணினேன். அந்த இதெல்லாம் அப்படி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பொன்னியின் செல்வன் முடிஞ்சு அதுக்கு பிறகு நான் ஸ்கூல் 6ஆம் கிளாஸு இங்கே கலைமகள் உயர்நிலைப்பள்ளின்னு ஒரு மலையாளி ஸ்கூல் இருந்தது. அங்கே தான் நான் 6th சேர்ந்தேன். அங்கே 6th படிக்கும்போது அங்கே ஜோசப் ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தார். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவர் இறந்துட்டார். இப்போ ராஜாவுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இறந்துட்டார். அவர் வந்து அது மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. அங்கே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மத்தியானம் அவர் சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு லஞ்ச் பிரேக்கில் வந்துட்டு சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அவர் கடல மிட்டாய் சாப்பிட்ற பழக்கம் வச்சுட்டு இருந்தார். அது யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு போய் கடையில் போய் கடல மிட்டாய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஸ்கூல்லேருந்து. ஸ்கூல் எந்த இடத்துல அப்படின்னா கரெக்டாக இப்போயும் இந்த சர்வோதய ஆசிரமம்னு ஒரு இடம் இருக்கும். RS ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க இல்லையா, வையம்பட்டியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் சிவசக்தி ITIன்னு வந்துச்சு. அது அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதாகி இப்போ அந்த சர்வோதய ஆசிரமம் இயங்கிக்கிட்டு இருந்த அந்த பில்டிங் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா இப்போ ரொம்ப நல்ல உதாரணமாக சொல்லணும்னா ஈகிள் மணமகள் மன்றம்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே இருக்கும். கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஆமாம், அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அது வந்து இப்ப இல்ல அந்த மணமேல்மைன்றதை விரும்புறவங்க ஒரு கோஷ்டி இருந்தா நம்மள மாதிரி அதை விரும்பாம இந்த இடத்துல கொண்டு இதை வச்சிருக்காங்களேன்னு வெறுக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப வெறுக்கிறவங்களுக்கும் அது தெரியும், விரும்புறவங்களுக்கும் அது தெரியும். கண்டிப்பா இப்ப நம்ம எல்லாம் வெறுக்கிற சைட்ல இருக்கிறோம். இந்த இடத்துல இது தேவையாங்கிற என்ன நினைக்கிறேன். என்ன மோகன், கரெக்ட் தானே? பள்ளி பகுதிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அது 500 மீட்டர் கூட கிடையாது. பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. 2 வயலேஷனும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் ஒண்ணு வயலேஷன் நாம்ஸ். பள்ளி பகுதியில இருந்து 500 மீட்டருக்குள்ள இருக்கு வயலேஷன் நாம்ஸ். 2 நாம்ஸ். இங்க ஒரு பள்ளி இருக்கு 500 மீட்டர் இருக்கும். 3 ஜெயநாதன் ஸ்கூல். 3 வயலேஷன் அந்த இடத்துல கட்டாயம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல செயல்படுது. அதனாலதான் நான் அதை உதாரணமா சொன்னேன். வெறுக்கிறவங்க விரும்புறவங்க 2 பேத்துக்குமே அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அந்த ஸ்கூல் இருந்தது. நாங்க 6ஆம் கிளாஸ் சேர்ந்து படிக்கும்போது அவர் ஜோசப் ஆசிரியர் வந்து மதியம் சாப்பிட்டோன்னா கடல் மிட்டாய் வாங்கிட்டு சொல்லுவார் யாரையாவது. பெரும்பாலும் அது வாங்கிட்டு போறது நானா தான் இருப்பேன். ஏன்னா நான் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி எங்க வீட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். 1 ஹவருக்கு மேலே பிரேக் விடுவாங்க. அப்போ எங்கள் வீடு ரொம்ப பக்கம். நடந்தே போய் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி முடியாதவங்க, இல்லை காலையில் சாப்பாடெல்லாம் கட்டி தர முடியாதவங்கனாலங்கிறனால நான் நடந்து போய் மத்தியானம் பொறுமையாக சமைச்சு வைப்பாங்க, போய் சாப்பிட்டுட்டு வருவேன். அப்போ சாப்பிட்டுட்டு வரும்போது கடலை மிட்டாய் வாங்கிட்டு சொல்லுவார்.
மேக்ஸிமம் அந்த மாதிரி நான் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வருவேன். ஒரு நாள் வந்து கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அந்த மிட்டாயை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் வேஸ்ட் பாக்ஸில் போடுனாரு, இதை போட்டு போயிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், அந்த பேப்பரை பார்த்தேன், அதில் ஏதோ மனசு தொடுற மாதிரி இருந்தது படிக்கிறதுக்கு 2 லைன். அப்போ உடனே என்ன பண்ணேன், அந்த பேப்பரை கொண்டு வந்து என்னோட பெஞ்சில் உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், கூப்பிட்டு என்ன படிக்கிறேனாரு. சார் அந்த ஒன்றும் இல்லை சார், அந்த பேப்பரு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ எந்திரிச்சு வானாரு. போனேன். அருமையா பண்ற, படி, கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்னு அந்த பழமொழியை சொல்லி இதை இப்படியே கண்டினியூ பண்ண. நான் எப்போ பண்டிதன் ஆகலாம்னு சொன்னார். கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆகலாம். அப்ப நீ வந்து ஒரு கடையில ஒரு பேப்பர், மிட்டாய் வாங்குற பேப்பர் கூட நீ படிக்கிற அப்படிங்கும்போது உனக்கு இயல்பிலேயே படிக்கிற ஆர்வம் இருக்கும். எங்க அப்பா அவரெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீ எது கிடைக்குதோ அதெல்லாம் படி, உன்னோட அறிவு விசாலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவரு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணாரு. அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படியே அந்த அப்பாட்டிருந்து அந்த ஜீன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வாங்கின புத்தகங்கள்லாம் படித்து அப்படியே படிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே படிப்படியாக தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் படிப்பே நின்று போச்சு. வாழ்க்கை சூழல், இப்போ நீ சொன்ன மாதிரி, அரவிந்தன் சொன்ன மாதிரி, அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க வாழ்க்கையில் எதிர்கொள்கிற போராட்டங்கள்லாம் வரும்போது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுல தான் நம்ம மனசே இருக்கும். இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது, அல்லது அதுக்குள்ளேயே எப்படி போயிடுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், ரொம்ப அடிபட்டு இனிமேல் நம்ம வாழவே வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்து, அது சிலரால் நான் காப்பாற்றப்பட்டு உண்மையாக உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஒருத்தர் தெரியும், பாண்டியன் ஆடிட்டர் இருந்தார், சீனியர் ஆடிட்டர் இருந்தார், பாண்டியன் கமலாட்சி டீச்சர்னு. அவர் எனக்கு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணினார். அந்த ரஷ்யன் புக், அது சாவுக்கே சவால்னு சொல்லிட்டு ரஷ்யன் புக். அந்த புக்கை ரெஃபர் பண்ணார். நீ அந்த புக்கை முதல்ல படிச்சுட்டு நீ என்கிட்ட பேசுமா, இது நல்ல முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தேன். அந்த புக்கை தேடி கிடைக்கவே இல்லை. கடைசியில் கோவில்பட்டி, திருநெல்வேலி கோவில்பட்டி வாசகர் வட்டத்திலேருந்து அந்த புக்கை கண்டுபிடிச்சி வாங்கினான். அங்கே எங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்டு, ரொம்ப அண்ணன் சொல்லிட்டாரே அப்படின்னா, அவர் வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவார். அவர் தான் நான் வந்து ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்து என்னை வந்து கைடு பண்ணி என்னை பாஸ் பண்ண வச்சதுக்கு அவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்படி வந்து எனக்கு அந்த புக்கை அவர் ரெஃபர் பண்ணார். அப்புறம் அந்த கோயில்பட்டி வாசகர் வட்டத்துலேருந்து அந்த புக்கை வாங்கி படித்தேன். அந்த புக்கு என்கிட்ட எனக்குள்ள பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின புக்கு அதுதான். இப்போ பொன்னியின் செல்வன்லாம் படித்தேன்னா வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதானே. இது சோழ வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே மற்றபடி என்னை மோட்டிவேட் பண்ணிச்சானா இல்லை. அந்த வயசும் அப்படி, இப்போ இருந்த அந்த புக்கும் அப்படி. ஆனால் இது வந்து இந்த சாமுக்கிய சவாலுங்கிற புக்கு வந்து ரொம்ப என்னை இது பண்ணி, அவன்லாம் வாழும்போது நம்மளால வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு உருவாக்குச்சு. அதை நீங்களும் படிக்கணும், என்கிட்ட இருக்கு, நான் வேணா தரேன், ஒரு ரவுண்டு படிங்க. என்னன்னா அவன் வந்து ஒரு சுரங்கத்தெரு, அதில் வர கதாநாயகன் வந்து ஒரு சுரங்கத்தில் வேலை பார்க்குற, சுரங்க தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி தான். அவன் சும்மா கடைமட்ட தொழிலாளி, ரொம்ப பெரிய வேலையும் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஷிஃப்ட் முடிஞ்சு வந்துட்டு இருக்கான். வரும்போது பார்த்தா அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிற அந்த எலக்ட்ரிக் கம்பி அது வந்து அப்படியே இதாகிக்கிட்டு இருக்கும். வித்தின் மினிட்ஸில் அவன் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அதில் உயிருள்ள பொருள் ஏதாவது தூக்கி போட்டு அது இதாச்சுன்னா உள்ளே இருக்க தொழிலாளியெல்லாம் காப்பாற்றிடலாம். அப்படி அந்த மாதிரி உயிருள்ள பொருளை எதையுமாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே பண்ணலைன்னா உள்ளே இருக்கவங்க அத்தனை பேரும் 1500 பேரும் காலி ஆயிடுவாங்கிற ஸ்டேஜில் இவன் என்ன பண்ணுறான், ஏறி ஜம்ப் பண்ணி அப்படியே இந்த உயரமே பிடிச்சிருவான். இவனும் ஒரு உயிருள்ள பொருள் தானே, பார்த்தா ஒன்றுமே அவனால் பண்ண முடியாது. டக்குன்னு நம்ம உயிர் பண்ணாலும் பரவாயில்லன்னு ஏறி ஜம்ப் பண்ணிடுவான். அவ்வளோதான். அதுக்கு பிறகு பார்த்தா அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அடுத்த சீன் வந்து ஹாஸ்பிட்டலில் அவன் கண்ணை மூடி படுத்திருக்கான், கோமாவில் இருக்க மாதிரி இருக்குது. டாக்டருக்கு பேசுறது எல்லாமே அவனுக்கு காதில் விழுகுது. ஆனால் இவனால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் படுத்திருக்கான். அவன் டாக்டர்ஸ் வந்து கும்பலாக வந்து பார்க்குறாங்க. இவனுக்கு இனிமேல் 2 கையும் வேலை செய்யாது, உயிர் மட்டும் இருக்குங்கிறாங்க. இவன் கால் வேலை செய்யாதுங்கிறாங்க, பேச முடியாதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சஜஷன் சொல்லி, ஆனாலும் இவன் வந்து ஒரு 1500 பேரை காப்பாற்றின ஒரு ஏழை தொழிலாளி, இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியில் அவன் பொழைச்சிட்டு டக்குன்னு சுருக்கத்தை தான் சொல்கிறேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவான். அவனுக்கு யாரும் இல்லை, ஒரே ஒரு லவர், தானியான்னு ஒரு லவர் இருப்பான். அவள் தான் கூப்பிட்டு வருவான் வீட்டுக்கு. அவங்க இன்னும் ஒரு 15 நாளில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்துருது. அதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவள் கூடவே இருந்து கவனித்து அவள் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறான். கூட்டி வந்துட்டு அப்படியே அப்புறம் அது மாதிரி போகும். இவ வேலைக்கு போகிறான். அதனால் எந்த வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 2 கையும் செயலிழந்து போய் ஏறி ஜம்ப் பண்ணதுனால 2 கையும் அவனுக்கு எடுத்துடுறாங்க. அதனால ஒரு வேலைக்கும் போக முடியாதுங்கிற சூழ்நிலை விட்டுட்டு இவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதில் போகல அவனுக்கு தேவையானதை எல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டு
ஸ்பூன் முதற்கொண்டு வச்சுட்டு அப்படி போவான். இப்படியே போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள்லயே அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். இது என்ன, அவன் வேலைக்கு போறா, நம்ம வீட்லயே உட்காந்துட்டு 3 நேரம் சாப்பிட்டுட்டு இப்படியே படுத்தே கிடக்குறோம், எதுக்கு நம்ம இருக்கணும், நம்ம இல்லைன்னா இவன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு சந்தோஷமா இருப்பா, நம்மளால இவளுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துட முடியும், இவளுக்கு ஒரு பாரமா இருக்குமே நினைச்சிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருப்பான். வீட்டு பக்கத்துல ஒரு ட்ரெயின் போறதை கவனிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணுவான், பிளான் பண்ணிடுவான், நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு. கரெக்டாக அந்த ட்ரெயின் டைமுக்கு எந்திரிச்சு போவான். போயிட்டு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, இவன் விழுக போவான். அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அப்படியே அந்த தோல்ல ஒரு கை இப்படி பிடிக்கும், அவனை இறுக்கி பிடிக்கும். திரும்பி பார்த்தா அவன் நின்றுட்டு இருப்பான். இவனை கவனிச்சுட்டே இருக்கா, இவனோட மூமெண்ட்டை டெய்லி கவனிச்சுட்டு இருக்கான். ஏதோ ராங்கா போயிட்டு இருக்குன்னு கரெக்டாக இவன் குதிக்க போறான், அப்படி பிடிச்சிருவான். பிடிச்சோன்னு திரும்பி பார்த்தா அவன் நின்றுட்டு இருப்பான். ஒரே கேள்விதான் கேட்பான், என்னைய மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப அந்த இருக்கும் அந்த இடம்லாம். அப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து இவனை எப்படி இருந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்ததெல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவா, இவனுக்கு வந்து டிராயிங்ல ரொம்ப இஷ்டம். அதனால டிராயிங் பண்றதுக்கு பேப்பரு, பென்சில் என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி நீ படம் வரையலாம் சொல்ல மாட்டான். அப்படியே டேபிள்ல வாங்கி அங்கங்கே அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவனா வந்து மோட்டிவேட் ஆகி காலில் வரைய ஆரம்பிப்பான். அதை எடுத்து காலை யூஸ் பண்ணி டீச்சர்லாம் வரைஞ்சி கடைசியில் ரஷ்யாவில் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகி நிறைய அவார்டு வாங்குவான். அதான் கதையோட முடிவாக இருக்கும். அது என்னை வந்து எனக்கு அவ்வளோ அவன் வந்து அந்த மாதிரி 2 கையும் அடுத்தவங்களுக்காக 2 கையும் கொடுத்தும் அவன் வந்து நம்பிக்கையோடு இது பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக வர்றான் கடைசியில். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ண புக்குன்னா சாவுக்கே சவால் தான். அதை என்னால் லைஃப் முடியும் மறக்கவே முடியாது. அதுக்கு பிறகு சில புக்கெல்லாம் அவர் ரெஃபர் பண்ணார். அவன் விதின்னு ஒன்று, அதிகாலையின் அமைதின்னு ஒன்று, எல்லாமே ரஷ்யன் புக்கு நிறைய அந்த டைமில் படித்தேன். அதிகாலையின் அமைதியெல்லாம் வந்து ஒரு பெரிய போர் நடக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த ஏரியாவே அப்படி நாசக்கேடாக இருக்கும், ஊர் சேத்திர போகிற மாதிரி. ஆனால் வந்து அவன் சொல்லுவான், அந்த அதிகாலை பொழுதுங்கிறது எவ்வளோ அமைதியாக இருக்குது, இவ்வளோ சேதங்கள் நடந்தால் கூட அந்த அதிகாலையில் இந்த எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த ஏரியா. அந்த கதையை முடிப்பார் அவர். அது கதையாக இல்லாமல் ஒரு வரலாறு மாதிரி இருக்கும் அந்த புக்கெல்லாம். அப்படி நான் ரஷ்யன் புக்கு நிறைய, வாழ்காவிலிருந்து கங்கை வரை படித்தேன். அப்புறம் இதெல்லாம் இந்த ரஷ்யன் புக்கெல்லாம் நிறையா. அப்புறம் டால்ஸ்டாய் வரலும், அந்த அண்ணா கர்னின்னா அது இதுன்னா அப்படியே டால்ஸ்டாய் வரும், போரும் அமைதியும், அதனால நிறைய அதெல்லாம் படிக்கிறதுக்கு அப்படியே வாய்ப்பு வந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக அப்புறம் ஜாபுக்கு போன பிற்பாடு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு புக்கு வாங்கி ஆகணும், வருஷம் புக் எக்ஸிபிஷன் போடும்போது ஒரு 10 புக்காவது வாங்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு நிறைய வாய்ப்புகள் எனக்கு வேலை. மதுரைக்கு போகும்போதெல்லாம் சர்வோதய சங்கம்னு ஒரு இருக்குது. டெய்லி வீக்கெண்ட் ஆச்சுன்னா அப்படியே ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் நிறைய புக் வாங்கி அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லைப்ரரியே கிரியேட் பண்ண முடிஞ்சது என்னால். அப்படி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி பாலகுமாரன் ஆரம்பத்துல மெர்க்குரி பூக்கள், இந்த ஞானபீட அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, மெர்க்குரி பூக்கள், இரும்பு குதிரை, அப்படியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு பாலகுமாரன் ஒன்று விடாமல் படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார் ஒரு ஸ்டேஜில், நீ பாலகுமாரன் படிக்கிறான் நிப்பாட்டுமா, அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்ட, நீ வந்து அர்த்த சாஸ்திரம் படி, இந்த கேபிட்டல் படி அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி உலக ஞானம் வரணும்னா நீ இதுலேருந்து வெளியில வா, சும்மா கதையும் அது இதுமா படிச்சுட்டு இருக்காத, அவரெல்லாம் என்ன எழுதுறாருன்னு அதை போய் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீ திட்டி அப்படியே கொஞ்சம் அன்பா சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி அப்புறம் இந்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பாலகுமாரன் வந்து ஒரு ஸ்டேஜ் வரலாம் அப்படிதான் எழுதினாரு, லவ் ஸ்டோரி, 2 பொண்டாட்டி கதை அப்படிதான் எழுதிட்டு இருப்பாரு. அப்புறம் அவர் வந்து மாரி, உடையார், கூரை பூசணிலாம் அருமையான புத்தகம். அதெல்லாம் கூரை பூசணிலாம் அவசியம் படிக்கணும். அவன் உடையாரெல்லாம் ரொம்ப அருமையா. அப்புறம் அதுக்கு பிறகு அதெல்லாம் சான்ஸ் இல்ல. அப்புறம் ஒரு மனுஷன் இறந்து போயிடுவான், ஆத்மா ஸ்கோல் வெளியே வந்து திருப்பி உள்ள போறதுனால ரொம்ப அது நிறைய புக் நம்ம ரெஃபர் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அந்த புக் மட்டும் படிச்சோம்னா அது பாலகுமாரன் அந்த மாதிரி வந்து நீங்க அந்த திருப்பூந்துருத்தி படிச்சேன். இல்ல ராஜா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு வந்து பாதிக்கு பிறகு அவர் எழுதின புத்தகங்கள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய புத்தகங்கள்னு சொல்லலாம். அது கூட குறை சொல்ல முடியாது. நாவலா இருக்கும், தாயுமானவன், அந்த சின்ன சின்ன வட்டங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு ஸ்டோரியா தான் போயிட்டு இருக்கும். யோகி ராம் சரத்குமாரை பார்த்த பிற்பாடு கரெக்ட். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆனா என்னன்னா நீங்க அந்த நான் அதுவே வாய்ச்சதே இல்லை. சம்மா சொல்ற மாதிரி அந்த இரும்பு குதிரைகள், தலகாணி மந்திரம், அது மாதிரி அந்த தயிர் சாதம் நிறைய நாவல் பயணிகள் கவனிக்கவும் படிச்சது நானு. ஆனா ஒரு சில மஞ்சளும் ஒரு இருக்கு. மஞ்சள்ங்கிற நாவல் படிக்கும்போதுதான் நம்ம சாதாரண மஞ்சள் பத்தி உண்மை தெரியாம மஞ்சள் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அதை வித்துக்கலாம். விவசாயமே தெரியாதவங்க கூட ஈரோடு பகுதியில போய் தங்கி 6 மாசம் தங்கி ரிசர்ச் பண்ணினா
அது எப்படி வந்து சாதாரண எப்படி பங்கெடுக்குமா, மஞ்சள் வந்து எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த உரச்சாக்கல் எல்லாம் போட்ட முடியாது, கை சாக்கெல்லாம் போடணும், கீழ் தரையில எடுக்கக்கூடாது. அதை வந்து நான் படிச்சிருக்கோமா அது மறந்துட்டு லைட்டாக இந்த மரத்தை அடுக்கி வச்சு அந்த மரத்து மேல தான் மஞ்சள் முட்டி அடிக்க வைக்கணும். அது எப்படி பங்கெடுப்போம், அது எப்படி நம்ம எப்படி எந்த காலத்துல நல்ல விலை கூடும், அதெல்லாம் வந்து நீங்க நல்லா டெப்தா இருக்கும். இந்த விஷயமே லேசப்பட்டது மாதிரி இது பண்ண முடியாது. அதான் அந்த ரெண்டா பிரிக்கலாம். ஒரு அந்த நீங்க அந்த இதுமேமா நீங்க உதாரணத்துக்கு அந்த ஆரம்ப காலகட்ட நாவல்ல சாதாரணமா நீங்க வந்து மக்கள் எப்படி பழகுங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கணும். பெண்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்க அப்ரோச் பண்ணணும், அது ஆப்போசிட் தான் ஆண்கள்ட்ட எப்படி அவங்க அப்ரோச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி வந்து சமுதாயத்துல வந்து நம்ம யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி நேர்மையா இருக்கணும், இதெல்லாம் விஷயம் கிடைக்கிறது ரொம்ப அழகா அவர் நாவல்ல ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. அதாவது அப்பா வந்து கையை பிடிச்சி தூக்கி போய் நாவல் வந்து யோசிப்பானா நம்ம வந்து ஆத்மா போய் போயிடும். சொல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆத்மா போய் போய் இந்த குடும்ப உறவுகள் வந்து எப்படி இருக்கணுங்கிறத நல்லாவே சொல்லியிருப்பாரு. இந்த கரையோர முதலைகள் எல்லாம் அதான் எப்படி ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணணும், எப்படி வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற நல்லா தான் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அந்த நீ சொன்ன மாதிரி அந்த அவர் விசிறி சாமியாரை பார்த்த பிற்பாடு அவர் ட்ரெண்டு மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. ஆன்மீக பக்கம் வந்து அவர் எழுதுறது எல்லாமே சரித்திரம் ஆன்மீகம் எல்லாம் கலந்து எழுத ஆரம்பிச்சார். அப்புறம் அந்த அதுக்கு பிறகுதான் அந்த அர்த்த சாஸ்திரம் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் வேற 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இதுவும் ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஜெயமோகன் ஆகட்டும், இவர் சுந்தர ராமசாமி, இப்படி தேடி தேடி அங்கெங்கே இந்த புத்தக மதிப்புரைன்னு எழுதுறாங்க இல்லையா, ரெவ்யூ போடுறாங்களே ஹிந்து இதுலாம் ரெவ்யூ வரும்போது அதில் என்ன புக்கு நல்ல புக்குன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி அப்படியே படிக்க ஆரம்பிச்சாச்சு. மேக்ஸிமம் எல்லா ரைட்டர்ஸும் ஒரு ரவுண்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக படித்தது அண்டியா வைஸ் படித்தேன். இப்போ இந்த சலாம் அலைக்கும்னு ஒரு புக்கு நேற்று வந்து ரெஃபரன்ஸில் கொடுத்தாங்க ஹிந்து தமிழ் திசையில், அது வாங்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். இதுதான் புத்தக வாசிப்பு. புத்தகங்கள் தான் என்னோட சிறந்த நான் சுருக்கமாக சொல்லணும்னா என்னோட சிறந்த நண்பர்கள்லாம் என்னோட புத்தகங்கள் தான் சொல்லுவேன். புத்தக வாசிப்புக்கு வந்து நீங்கள் என்னதான் புக்கெல்லாம் படித்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து 4 பக்கம் படிக்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்காது. எத்தனை தலைமுறைகள் தானாலும் எத்தனை எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்தாலுமே நம்ம புத்தகம் வாங்கி படிக்க அதை வீட்டில் அடுக்கி வச்சு அதை பார்க்கறது. ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு புத்தகத்துக்குன்னு ஒரு ஏரியா வைக்கணும். சுதாரா நாராயணமூர்த்தி ஒய்ஃப் வந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு ஒரு ட்ரீட் கொடுக்கறதுக்காக கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் நல்லா நைட் எல்லாம் நல்லா டின்னர் எல்லாமே நல்லா சாப்பிட்டு நல்லா எல்லாமே நல்லா வெந்துச்சுல எல்லாமே நல்லா பண்ணாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரப்ப இவங்க என்ன இவ்வளோ ஏழையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஹஸ்பண்ட சொன்னாங்க. என்னப்பா நீ சாப்பிட்ட ஸ்பூனு கோல்டு ஸ்பூனு, பிளேட்டு இது கோல்டு, அதுல மெட்டீரியல் எல்லாமே ஹை குவாலிட்டி எல்லாமே இருக்கு, புக்ஸுங்கிற ஒரு இதே அவங்க வீட்டுல இல்லவே இல்லை, அப்ப அவங்க பெரிய ஏழை தானே அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி புக்ஸுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. அதனால எல்லா வீட்லயும் முதல்ல ஒரு 10 புத்தகம் டேபிள்ல போட்டோம்னா நம்மளே போட்டோம்னா கிடக்கும். எத்தனை நாளைக்கு கிடந்துரும்? ஒரு 10 நாள், அப்புறம் ஒரு 15 நாள், அப்புறம் சரி இது இப்படியே கிடக்கு. ஒரு புக்கை எடுத்து நம்ம பார்ப்போம், 2 பக்கம் படிப்போம், அப்புறம் அதுல ஒரு ஆர்வம் வரும். இப்படிதான் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து உங்க பிள்ளைங்களுக்குலாம் நீங்க வந்து கதை சொல்லுங்க. கண்டிப்பா படுக்கும்போது கதை சொல்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு கதை. என்ன இந்த புத்தக வாசிப்புல என்னை ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு போறதுக்கு கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதம் நான் நிறைய சொல்லாம விட்டுட்டேன். அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் வந்து சித்தாந்த ரீதியா இந்த தமிழகத்துல என்ன நடந்துச்சு, அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசனுக்கு எப்படி ஒரு தெளிவு கிடைச்சிச்சோ அந்த புக்கு தான் என்னை சித்தாந்த ரீதியா அமைப்புக்குள்ளேயே கொண்டு போய் என்னை வந்து ஒரு 15-16 வருஷமா என்னை ஒரு அமைப்புக்குள்ள வச்சிருந்தா அந்த சித்தாந்த ரீதியா கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதங்கிற அந்த புத்தகம் தான் என்னை வந்து அந்த சித்தாந்த ரீதியா என்னை ஃபுல்லா அது இருக்கு வச்சிருக்கு. இப்ப கடைசியா தேவார திருமுறைகள் அதுல வந்து நிக்குது வாழ்க்கை. ஆமா இந்த மாதிரி வந்து இருக்கு வீட்டுல. அதனால எல்லாரும் நிறைய புத்தகங்கள் வாங்கி வைங்க. உங்க புத்தக லைப்ரரியில பகவத்கீதை எல்லாம் வச்சிருக்கீங்க. அடுத்த மாசம் வந்து சொல்லிடுங்க. அடுத்த மாசம் வந்து மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு கொஞ்சம் எல்லாரும் வந்து சொல்லிடுங்க. அடுத்த மாசம் அதிக முதல் ஞாயிற்றுக்கிழமை அது வந்து பாலகுமார் பிறந்தநாள் வருது. அதனால அன்னைக்கு வந்து பாலகுமார் அம்மா எப்படி இருக்காங்க?
ஆமா நீ ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தீல, அந்த புக்கு இங்க ஒரு பேஷண்ட் ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு. அந்த அது புத்தகம்லாம் படிக்காது, இருந்தாலும் அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே உடனே அதுக்கு ஒரு சந்தோஷம். அம்மா அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்ததே, அது இவர் படிக்கிறாரு அப்படின்னு உடனே அந்த இந்த புக்கை அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருமா, நீ படிச்ச புக்கை அவர்கிட்ட நீ பேசேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவர்கிட்ட பேசேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கவுங்களும் பிள்ளைங்களுக்கு புத்தக வாசிப்பை வந்து பழக்குங்க, மோட்டிவேட் பண்ண. இல்லைன்னா எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட தலைமுறையோட முடிஞ்சு போயிடும், எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இல்லை மோகன் புத்தக வாசிப்புங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். என் பிள்ளைங்க அதாவது நம்ம தான் செல்லை கொடுத்து நம்ம பிள்ளைங்களை இது பண்ணுறோம். செல்லை கொடுத்துட்டு கடைசியில் என் பிள்ளை செல்லு இல்லாமல் சாப்பிடாது, செல்லை வச்சுக்கிட்டு தான் விளையாடுறாங்க, இந்த செல்லை வச்சுக்கிட்டு தான் கெட்டு போகிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம பண்ணிவிட்டு பிள்ளைங்களை சொல்கிறோம். அவங்க இருக்கும்போது நம்ம நிறைய அதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குழந்தை இருக்கும்போது குழந்தை பேசுறது இல்லை, நம்ம மொபைல் ஃபோன் அதிகம் பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோமோ அதை குழந்தை பார்க்கும். அது என்ன செல்லில் பார்க்குதுங்கிறதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ண முடியாது. அப்போ நிறைய இந்த மாதிரி டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. உலக ஞானங்கிறது, பொது அறிவுங்கிறது இதெல்லாம் தெரியாது. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? சரி அரவிந்த், பார்ப்போம். சசி எல்லாம் நீ உன்னோட 2 பிள்ளைங்களையும் புத்தக வாசிப்புங்கிறதுல கொண்டு வா, சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி போடு படிக்கிறதுக்கு. சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடறேன். நேரம் எல்லாத்துக்கும் டைம் ஆகி போச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சீக்கிரமாக நான் எவ்வளோ முடியுமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். நான் வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன்னா எங்கள் பாட்டி வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். அவங்க ஸ்கூல் போயிட்டே போனதில்லை, படிப்பறிவே இல்லை. ஆனால் நான் குட்டி பையனாக இருக்கும்போது கூட்டு குறைச்சி அவங்க தெரிஞ்ச கதைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அவங்க எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சு ஒரு 3 வயசு வரைக்கும் 3-4 வயசு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 4 வயசில் அவர் தவறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கதையை கேட்டு பழகினதுனால திருப்பி வந்து அதிகம் படிக்குங்கும் போது அப்பா வந்து ஜவுளிக்கிட்ட 3 வயசில் வச்சாங்க. அப்போ வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர்மலை புத்தகம் வரும். அப்போ வந்து அவர் ரொம்ப வலுக்கட்டாயமாக எனக்கு படிக்க தெரியாது, எழுத்து கூட்டிலாம் படிக்க தெரியாது, எல்லாம் 3-4 வயசு ஸ்கூலுக்கே போகல நான். அப்புறம் வாரம் வெள்ளி சனி ஞாயிறு வந்து படிச்சு காலைல வெள்ளனை எழுப்பிட்டு உட்கார வச்சு படிக்க சொல்லி கேட்பேன். அப்புறம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் சிறுவர்மலை ஆரம்பிச்சு ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், அம்புலியும் அம்மா இப்படி கிடன்னு வந்துச்சு. டைம் ஆயிரும் உங்களுக்கு, அதனால் ஷார்ட்டாக சொல்லுவேன். நான் 6th படிக்கும்போது மாமா வீட்டில், தாய் மாமா வீடு கடங்குடின்னு வேளாண்மை புலகத்தில் இருக்குது, அங்கே தங்கி படித்தேன். அப்போ எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. என் தாத்தாவோட ரூம். அவர் தாத்தா வந்து கொஞ்சம் வெளியே படுத்து, வயசான வெளியே படுத்து தான் ரூமில் படுத்தாங்க. ஒரு அலமாரி இருந்துச்சு, திறக்கவே இல்லை. அப்போ நான் சாவி கண்டுபிடிச்சி திறந்து பார்த்தா பழைய புக்கு நிறைய இருந்துச்சு. அப்புறம் அந்த புக்கில் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து அப்பாட்ட கொடுத்து பைண்டிங் பண்ணி கொடுத்துட்டாரு. ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வாசித்த புக்குன்னா எடுத்தாலும் உடஞ்சிற மாதிரி இருந்துச்சு. 1960 அவர் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் அப்படியே பத்திரமா இருந்துச்சு. பிரதாமலியர் சரித்திரம்னு ஒரு வேதநாயகம் பிள்ளைன்னு ஒரு ரொம்ப அற்புதமான புத்தகம். நான் 6வது படிக்கும்போது எடுத்து வச்சு முதல்ல அது படித்த பெரிய புத்தகம். அதை கடன்னு அது பிரமிப்பாக இருக்கும் அந்த கதை படித்தோம்னா. ஏன்னா நேரம் சொன்னோம்னா அது வச்சு அந்த வேதநாயகம் பிள்ளையோட பிரதாமலியர் சரித்திரம் புக்கு படித்தேன். ஏன் முக்கியம் சொல்லணும்னா தமிழில் வந்த முதல் நாவல். அதுக்கு முன்னாடி தமிழ் நாவலுங்கிற வடிவில் எதுவுமே வரல. சரித்திர புத்தகங்கள் நிறைய வரலாற்று நிகழ்வு வந்துச்சு. தமிழில் வந்து முதல் நாவல் அது 1960 வந்து வந்துச்சு. அந்த முதல் புக்கு என் தாத்தாவுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அப்போ புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவர் வந்து அந்த புக் கொடுத்துருக்காரு. அது பத்திரம் வச்சிருந்தா அதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ நான் ஃபுல்லாக பைண்டிங் பண்ணி படித்து முடிச்சு. அப்புறம் ராமாயணம், மகாபாரதம்லாம் நான் 8வது வரைக்கும் தானே படித்து முடிச்சிட்டேன். அப்புறம் சொன்ன மாதிரி ராஜேஷ்குமார் நாவல்லாம் தீவிரமாக கிரைம் நாவல்லாம் படிக்க ஆரம்பிச்ச காலகட்டம். அப்போ 8வது படிக்கும்போது படிக்க ஆரம்பிச்சு. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கே, இப்படி இருக்கே, கொஞ்சம் அமைதியாக படிக்கலாம்னு நினைக்கிற போது 9th வரும்போது நான் மணப்பாறை எஸ்பி ஸ்கூலில் படிக்கேன். பாலகுமார் நான் தொடர்பு அடைச்சு. அப்போ ஃபஸ்ட்டு படிக்கும்போது முதிர்கண்ணி படித்தேன், நம்ம அவையாரோட வாழ்க்கை வரலாறு. அப்போ மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவ்வளோ ஏன்னா அவையாருங்கிறது ஒருத்தர் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். காலங்காலமாக வந்த பேருன்னு சொல்லி அது வேணாம், நிறையா அடுத்த மாதம் சொல்லி அது மாதிரி பாலகுமார் வந்து எனக்கு கையை பிடிச்சி கூட்டி போனார். ரொம்ப அப்போ தியானம்னா என்ன, யோகானா என்ன, மெடிடேஷன் பற்றி நமக்கு எது கிராமத்தில் எதுவுமே தெரியாது. நம்மளாம் கைட் பண்ண ஆளே இல்லை. நான் YMD கவர்மெண்ட் ஸ்கூலில் 9th 10th படித்தேன். 11th 12th இங்கே படித்தோம். அப்போல்லாம் ரொம்ப ஒரு பாலகுமார் தான் எனக்கு ரொம்ப கட்டுக்கோப்பாக, நம்ம இப்பெல்லாம் இருக்கணும், இந்த வயசில் இப்பெல்லாம் இருக்கணும். ஏன்னா அந்த வயசில் நம்ம தடுமாறி போகக்கூடிய வயசில் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல குருவாக இருந்தேன் எனக்கு. அப்போ 10th 11th 12th முடிச்சோடனே புதுக்கோட்டை போய் ராஜேஷ் காலேஜில் படித்தேன். அப்போ வந்து எனக்கு 11 மணியில் காலேஜ் முடிஞ்சிடும். காலை 7 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணியில் காலேஜ் முடிஞ்சிடும். அதனால் 11 மணிலேருந்து ஃப்ரீ தான் கம்ப்ளீட்டாக. 11 மணிலேருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் லைப்ரரியில் இருந்தேன். முழுக்க வரலாற்று புத்தகங்கள் படிக்கிறது. ஏன்னா காலேஜ் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ராஜேஷ் காலேஜ் லைப்ரரினால ரொம்ப எல்லா புக்குமே கிடைக்கும்.
அங்கேயே இருப்பேன். மதியான சாப்பாடுலாம் கொண்டு போய் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கேயே ஃபஸ்ட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கே வருவேன். அப்போ வந்து பல்வேறு புத்தகங்கள் படிக்க வாய்ப்பு கிடைச்சு. அதில் வந்து நம்ம வரலாற்று சம்மந்தமாக நம்ம ரொம்ப டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்க விஷயங்கள் நிறைய வாய்ப்பு கிடைச்சு. அப்புறம் நான் பார்த்தா தியானம் கற்றுக்குன்னு போகும்போது மனவளக்கிழமை தியானம் கற்றுக்கிறதுலாம் புதுக்கோயிலில் கற்றுக்கிட்டேன். எல்லாம் ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் அங்கே முடித்தேன். நிறையா புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு வந்தேன். சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஒரு டீக்கடையில் போய் டீ குடிச்சுக்கிட்டு ஒரு புக்கு கொடுத்தாங்க. ஒரு பேப்பரில் வடை வச்சு கொடுத்தாங்க. ஜனகணமனன் போட்டு மாலன் அந்த புக்கு பேப்பர். அதை படித்தோம்னா நம்ம மகாத்மா காந்தியை வந்து கோட்ஸை எப்படி சுட்டு கொண்டாரு அப்படிங்கிற கதை. அது ஒரு 20-40 பக்கம் நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு பேஜ் என்கிட்ட கொடுத்துருந்தாரு. வடையை சாப்பிட்டு முடிச்சுட்டு படித்து எனக்கு அப்படியே தூக்கி வரி பிடிச்சி எடுத்த உடனே அது எப்படி கொலைக்காலத்தை விவரித்து அது இருக்கும். அப்புறம் அந்த புக்கை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மிச்ச புக் கிளிக்கல அப்படியே வாங்கி திருப்பி ஒட்ட வச்சு படிச்சுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி அம்மா சொன்ன மாதிரி எந்த பேப்பர் கிடைச்சாலும் சரி, கீழே கிடைச்சாலும் சரி, படிக்கிற மாதிரி ஒரு ஆர்வங்க எல்லாம் இருந்துச்சு, வாய்ப்பு கிடைச்சி. அப்புறம் காலப்போக்கில் அப்படியே வர 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 ஒவ்வொரு காலத்தில் நம்ம வந்து பக்குவப்படுத்தும், அடிபடும், நம்மளுக்கு பல பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நம்மளை வந்து வாழ்க்கையை மாற்றி மாற்றி கொண்டு போகும். இப்போ பர்சனாலிட்டி டெவலப் தம்பி என்ன மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், தொடக்கூட முடியாது. நீங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் வேறு உள்ளே கட்டி போட்டுருங்க. 200-300 புக்கு இருக்குது, தொடவே முடியல. அப்புறம் அந்த காலப்போக்கில் மாற 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 இப்போ நாவல்கள் படிக்க இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு. நம்ம கீராவோட அந்த இது இருக்குல்ல, அது என்னது நம்ம போன வாரம் பேசினோமே நம்ம, அது வந்து படிக்கும்போது எப்படா படிக்க போகிறோம்னு நினச்சி படித்தேன். ஏன்னா நம்ம நாவல் படிக்கிறதே விட்டுட்டேன், கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. கட்டுரைகள் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மீகத்தில் ரொம்ப முழு டெப்த்தாலாம் போடாட்டியும் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் விட்டுட்டேன் வச்சுங்களேன். பொன்னியின் செல்வன் நம்ம காலேஜ் படிக்கும்போது ரொம்ப கேஷுவலாக படித்தது. 2-3 மாதத்தில் படித்து முடித்தேன் அந்த புக்கெலாம். பொன்னியின் செல்வன்லாம் பெரிய புக்கெலாம் அதே மாதிரி முடிச்சு. அப்புறம் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா பரவும் செய்ய ஒரு யூயின் ஒரு பேராசிரியர் அப்துல் மஜீத் ஒரு பேராசிரியர் இந்த புக்கை வாங்கி படி நைட்டு 12 மணிக்கு சொன்னார். நான் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு 6 மணிக்கெலாம் பஸ்ஸை பிடிச்சி திருச்சி போயிட்டேன். கடையை திறக்கல. புக் ஃபேர் போட்டிருக்காங்க, புக் ஃபேர் போனாங்க. 10 மணிக்கு புக் ஃபேர் அன்றைக்கி திறந்தாங்க. பார்த்தா எல்லா கடையிலையும் இந்த புக் இருந்துச்சு. பார்க்குற கடையில் பூரா அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2004-2005 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துக்கு போது அப்போ தான் ரிலீஸ் ஆன புக்குனால எல்லா புக் ஸ்டால்லையும் அந்த புக்கு தமிழ் இருந்துச்சு. வாங்கி இப்போ கடைன்னு ஒரு 800 பக்கம் இருக்கும், 750-800 பக்கம் இருக்கும். ஒரு 15-20 நாள்லேயே படித்து முடிச்சேன். ஏன்னா நம்ம படிக்கும்போது என்னென்னா நம்ம உங்களுக்குலாம் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அந்த புக்கில் அவர் அழுதான் நம்ம அழுவோம். அவர் தமிழில் மொழி மாற்றம் பண்ணி அந்த புக்கு மூல புக்கெலாம் எப்படின்னு சொல்லவே முடியும், அந்தளவுக்கு உச்சபட்சமாக இருக்கும். அவர் சிரிச்சா நம்ம சிரிப்போம். அவர் அந்த ஆன்மீகத்தில் உச்சபட்சமாக நம்மளும் உச்சபட்சத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை உண்டாக்குன புக்கு. அப்புறம் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்து அவர் பாதையில் பயணிக்க ஆரம்பித்தோம். நிறைய புத்தகங்கள் படிக்க வாழ்க்கையில் மாற்றங்கள் அடுக்கடுக்காக கொண்டு வந்துச்சு. அதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹீலிங் ஒரு பாடின்னு ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அது நம்மளோட பாடி வந்து தான் நம்ம மனசு தான் வந்து நம்ம நோய் வர்றதுக்கு காரணங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ண அந்த புக்கு ரொம்ப அற்புதமான புத்தகம். தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு சன்ன காய்ச்சல் வருனா கூட நம்ம மைண்டு தான் காரணம், கேன்சரோட தான் மைண்டு தான் காரணம். அது மாதிரி அந்த மைண்டை அந்த காரணம் எப்படி சொல்யூஷன், அதை எப்படி தீர்க்கிறது 3மே அதில் கொடுத்துறாரு. ஒரு 3 பரக்கராக பிரித்து ஃபைல்ஸ்னு வச்சுங்களேன். சின்ன விஷயங்கள் சொல்கிறார். முகத்தில் முகப்பொரு வர்றதுலேருந்து, நம்ம இரணிய குடல் இறக்கத்தில் வர்றதுலேருந்து எல்லாத்துக்குமே அது ஏன் வருது, அது வந்தால் என்ன காரணத்துக்காண்டி வந்துச்சு, நீங்கள் மனசை என்ன நினச்சிருப்பீங்க, அது ஏன் வருது, அது என்ன வந்தால் நம்ம எப்படி சரி பண்ணாங்கன்னா ஒன்றுமே இல்லை. மைண்டு தாட்டை மாற்றுறதுக்கு அப்ரமேஷன் சொல்கிறார். தினசரி நம்ம வந்து அந்த அப்ரமேஷன் படிக்க ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம அந்த நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். அது மாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போ படிச்சுட்டு இருக்கோம், கடைசியாக படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப புக்கெலாம் படிச்சிட்டோம், ரொம்ப அறிவெல்லாம் வளர்ந்துட்டோம், நம்ம நாவெல்லாம் படிக்கல, அதெல்லாம் சொல்ல வரல. நம்ம வந்து மேம்படணும். நம்ம வந்து தொழில் சார்ந்து படிக்கலாம், நம்ம அறிவை சார்ந்து படிக்கலாம். இப்போ எனக்கு பாலகுமாரையை கொடுத்த படிக்க இப்போலாம் முடியல. ஏன்னா நிறைய புக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கட்டங்களை கடந்து வர நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக நம்ம வந்து நம்ம அம்மா சொல்ல தேவாரம் திருவாசகம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இந்த புக்குங்கள் வர்றதுக்கு இல்லை. ஏன்னா கண்டினியூ படிக்கணும், வாசிக்க நம்ம மேம்படுவோம். நம்ம அது மாதிரி நம்மளுக்கே ஒரு புரிதல் வந்துடும். நம்ம வழுக்க டைமாக நான் விட்டு வரக்கூடாது. எனக்கு வந்து இது ராஜேஷ்குமார் படிக்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிக்க விட்டுட்டு வேறு புக்கு வந்தோம்னா அது சரியாக வராது. எப்படி பழம் வந்து தானாக பழுது கீழே விழுகுதோ அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்தோம்னா நம்ம வந்து வாழ்க்கை ரொம்ப நம்மளுக்கு மேம்படும், நம்மளுக்கு நிறைய புரிதல் கிடைக்கும். நமக்கு அது மாதிரி நிறைய புத்தகங்கள் நமக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை, வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு 6 மணிக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஒரு மனசில் போட்டு, ஏன்னா மனசில் போட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்துடுவோம். இப்போ விட்டுட்டோம்னா இந்த மாதம்